தொன்று பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேற்சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறைச் செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் புற்றாள் எம்முயிர் துணையே தெய்வச் செக்கிழார் பெருமான் மடிகள் போற்றி போற்றி. அழுது அடி அணிந்தான் மன்னார் வாதவூரடிகள் மலரடிகள் போற்றி போற்றி. எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குள் பொழுதரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைநீரேறத் தொழும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். முத்தப்பிள்ளையார் மடிகள் போற்றி போற்றி. எடுக்கும் மக்கதை இந்த செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துரை தாழ்சபை நெல்முடி கடற்களிற்றை கருத்துள் இருத்துவாம். பிராட்டி பிரகத் சுந்தர குஜாம்பிகை சமேத மகாலிங்க பெருமான் மடிகள் போற்றி போற்றி. மருந்தவன் வானவர் தானவர்க்கும் பெருந்தகை பிறவினோடு இரவுமானான் அருந்தவ முனிவரோடு ஆழ்நிழற்கீழ் இருந்தவன் வளநகர் இடைமருதே. திருச்சிற்றம்பலம். ஞானமாதேசிக பெருமான் மடிகள் போற்றி போற்றி. கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனத்து 24வது பட்டத்தில் எழுந்தரில் இருக்கக்கூடிய குருமகா சன்னிதானங்களுடைய திருவடி கமலங்களை திசை நோக்கி வழுத்தி கொண்டு இந்த அற்புதமான அப்பர் அருள் நெறி மன்றம் எனும் தளத்திலே நாள்தோறும் திருமுறை சிந்தனைகளை மேற்கொண்டும் நாயன்மார் பெருமக்கள் குருபூசை சிந்தனைகளை மேற்கொண்டும் சீரிய முறையிலே சைவ நன்னெறியை பெருக்கி வரக்கூடிய இந்த மன்றத்து பெருமக்கள், அதிலும் குறிப்பாக இயக்குனராக விளங்கி அற்புதமாக இந்த மன்றத்தை நடாத்தி வரக்கூடிய பெருமாட்டி சிவத்திருமதி சாந்தா சண்முகம் அம்மையார் அவர்களுடைய திருவடிகளை வணங்கி, அவர்களோடு உற்ற துணையாக இருக்கக்கூடிய திருப்பணிச்செம்மல் ஐயா, பெரும்புலவர் ஐயா உள்ளிட்ட மன்றத்து உறுப்பினர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள் உள்ளிட்ட அனைவரையும் இந்த சிறியேன் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த அற்புதமான சிந்தனையை எங்கும் இருந்து உலகெங்கிலும் இருந்து கேட்டு இதனுடைய அந்த செம்பொருள் சுவையை அனுபவித்து வரக்கூடிய சீரடியார் பெருமக்களுடைய திருவடி கமலங்களை இந்த சிறியேன் சித்தத்திலே வழுத்தி கொண்டு திருவருளும் குருவருளும் கூட்டுவித்தபடி இன்றைய சிந்தனை ஆகிய மணிவாசக பெருமானுடைய அருட்சரிதம், அந்த சரிதத்தை குருவருளும் திருவருளும் கூட்டுவித்தபடி சிந்திக்க மேற்கொள்வோம். ஆணி மகம் என்பது மணிவாசக பெருந்தகையாருடைய குருபூசை நன்னாள். அந்த வகையிலே நால்வர் பெருமக்களிலே அந்த வரிசை முறையிலே 4வதாக வைத்து போற்றப்படக்கூடிய பெருந்தகையார். நால்வர் பெருமக்கள் 4 நெறிகளை காட்ட வந்ததாக நமக்கு பெரியோர்கள் நமக்கு காட்டுவார்கள். சரியா நெறி, கிரியா நெறி, யோக நெறி, ஞான நெறி என்ற 4 நெறிகளிலே ஞான நன்னெறியை நமக்கு அற்புதமாக திருவருளால் விளக்க வந்தவர் வாதவூர் அடிகள் பெருமான். அவருடைய சரிதம் கொஞ்சம் பெரிய சரிதம்தான். ஆனால் என்ன நம்முடைய தவக்குறை, தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவாக்கிலே அவர் சரிதம் நமக்கு கிடைக்காமல் போனது நம்முடைய தவக்குறை. ஏனென்றால் சேக்கிழார் பெருமான் பாடியிருந்தால் அது ஒரு முழுமையான ஒரு சரிதமாக நமக்கு எந்தவித ஐயமும் இன்றி கிடைத்திருக்கும். ஆனால் வாதவூர் அடிகளுடைய அருட்சரிதமானது நமக்கு முக்கியமாக பார்த்தால் 3 புராணங்களிலே நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. அதிலே பரஞ்சோதியார் அருளி செய்த திருவிளையாடல் புராணம் என்கிற ஒரு புராணத்தில் 4 படலங்கள், வாதவூர் அடிகளுக்கு உபதேசித்த படலம், நரி பரியாக்கிய படலம், பரி நரியாக்கி வைகை அழைத்த படலம், மண் சுமந்த படலம் என்ற 4 படலங்களிலும், திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் அருளி செய்த திருப்பெருந்துறை புராணத்திலே
திருவாதவூர் திரு அவதார படலம், அமைச்சுரிமை பூண்ட படலம், திருப்பெருந்துறை அடைந்த படலம், உபதேச படலம், மதுரை அடைந்து விடைபெற்ற படலம், தில்லை அடைந்த படலம் என்ற தலைப்புகளிலேயும் அமைந்திருந்தாலும் திருப்பெருந்துறை புராணத்திலே அவர் சரிதத்திற்கும் அதிகமாக அமைந்த வரலாறுகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய காரணத்தால் அதிலும் ஒரு பரிபூரணமான வரலாறு நமக்கு காண முடியவில்லை. திருவிளையாடல் புராணத்திலும் 64 திருவிளையாடல்களை கூறிய பரஞ்சோதியார் 4 திருவிளையாடல்களே மணிவாசக பெருமானுக்காக அமைத்திருக்கும் காரணத்தால் அவராலும் முழுமையாக சரிதத்தை கூற முடியவில்லை. ஓரளவு அவருடைய சரிதத்தை நாம் நன்கு அறியலாம் என்றால் அது கடவுள் மாமுனிவர் அருளி செய்த திருவாதவூரடிகள் புராணம் எனும் புராணத்தை நமக்கு ஓரளவு தெளிவான செய்திகள் கிடைக்கின்றன. ஆனால் மூவர் கூறிய புராணங்களிலும் சிறு சிறு மாற்றங்கள், இவர்கள் சொன்ன புராணத்திற்கும் அவர்கள் சொன்ன வரலாற்றுக்கும் சிறு சிறு மாற்றங்கள் நாம் காண முடிகிறது. இருப்பினும் சைவ பெரியோர்கள் பெரும்பான்மையாக போற்றுவது கடவுள் மாமுனிவர் அருளி செய்த திருவாதவூரடிகள் புராணம் எனும் காரணத்தால் நாம் அந்த புராணம் காட்டிய வகையிலே வாதவூரடிகளுடைய அருட்சரிதத்தை சிந்திக்க மேற்கொள்ளலாம். வாதவூரடிகள் புராணத்தை கடவுள் மாமுனிவர் பாயிரம், மந்திரிச் சருக்கம், திருப்பெருந்துறைச் சருக்கம், குதிரையிட்ட சருக்கம், மண் சுமந்த சருக்கம், திரு அம்பலச் சருக்கம், புத்தரை வாதில் வென்ற சருக்கம், திருவடி பெற்ற சருக்கம் என்கிற தலைப்புகளிலே பாடி அருளி செய்திருக்கிறார். முழுமையா நூலை சிந்திப்பதற்கு நமக்கு 1 மணி நேரம் கட்டாயமாக பத்தாது. இருந்தாலும் திருவருள் கூட்டுவித்தவரை நாம் சிந்திப்போம் என்று கூறி நம்முடைய வாதவூர் அடிகள் புராண சிந்தனைக்குள் செல்லலாம். பாயிரத்திலே கடவுள் வாழ்த்தையெல்லாம் பாடிக்கொண்டு மந்திரி சருக்கத்திலே முறைப்படி அவர் வரலாற்றை தொடங்கிக் கொள்கிறார் கடவுள் மாமுனிவர். வாதவூரடிகள் பாண்டி நன்னாடு முத்துடைத்து என்ற அந்த முதுமொழிக்கு தக்க பாண்டி வளநாட்டிலே திருவாதவூர் எனும் பதியிலே, திருவாதவூர் என்பது வாயு தேவன் வழிபட்ட தலம் என்பதால் வாதம் என்ற சொல்லுக்கு காற்று என்பது பொருள். வாதவூர் என்ற தலமானது வாயுதேவன் வழிபட்ட காரணத்தால் திருவாதவூர் என பெயர் பொருந்தியது. அந்த தலத்து பெருமானை வாயுதேவன் வழிபட்டமையால் அமைந்த காரணப்பெயர். அந்த பதியிலே வாழ்ந்த அந்தணர் மரபிலே, அந்தணர் மரபு ஆமாத்தியர் குலம், இது அவர்கள் மரபிலே வந்த உட்பிரிவு. இந்த ஆமாத்தியர் குலம் என்பது அமைச்சுரிமை பூண்டு ஒழுகக்கூடிய ஒரு மரபு என்று பெரியவர்கள் நமக்கு நூல்களிலே விளக்கம் கூறியுள்ளார்கள். அந்த குலத்திலே சம்புபாத சிறிதர் என்கிற பெரியவருக்கும் சிவஞானவதி என்ற அம்மையாருக்கும் திருவாதவூரர் எனும் ஞானச்சூரியன் முத்தி நெறிக்கு ஒரு வித்து போல அமைந்த நம்முடைய அடிகள் பெருமான் திரு அவதாரம் செய்கிறார். அப்படி அவதாரம் செய்த நம்முடைய அடிகளார் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்ந்து வரும் நாட்களிலே அவருக்கு வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய கல்வி பயில்வதற்குரிய அந்த முறையிலே அவர்கள் பள்ளிக்கு செலுத்த, அவர் முறைப்படி கல்வி கற்று வரும்பொழுது அவருக்கு 7 வயது அடைந்ததும் உபநயனம் செய்விக்கிறார்கள். 16 வயதை நெருங்கும் பொழுது 16 கலைகள் கூடிய பூர்ணச்சந்திரன் போல ஆயக்கலைகள் அனைத்தையும் கற்று தெளிந்து பரிபூரணப்பட்டு மிளர்கிறார் நம்முடைய அடிகள் பெருமான். அவரின் பெருமையை அறிந்த பாண்டி நாட்டு மன்னனாகிய அரிமர்தன பாண்டியன் எனும் அந்த நாட்டை ஆட்சி செய்து வந்த மன்னவர் அவரை சபைக்கு அழைத்து அவரோடு நட்புரிமை பூண்டு, அப்போ இது நமக்கு இவருடைய புராணத்திலே தெளிவாக காட்டியிருக்கிறார் கடவுள் மாமுனிவர். மன்னன் நம்முடைய அடிகளாரோடு நட்புரிமை பூணுகிறார். நட்புரிமை பூண்டு அவருக்கு அவருடைய பெருமையையும் அவருடைய கல்வித்திறத்தையும் அறிந்த அவர் முதலமைச்சர் பதவியும் கொடுத்து தென்னவன் பிரம்மராயன் என்கிற பட்டமும் சூட்டுகிறார். இவற்றை எல்லாம் சூட்டி போற்றி அவரை அருகே வைத்துக் கொள்ள நம்முடைய அடிகள் பெருமானும் சீரிய முறையிலே அமைச்சுரிமையை பூண்டு ஒழுகுகிறார். நம்முடைய அடிகளார்
மணிவாசக பெருந்தகையாரை அடியேன் அடிகளார் என்று குறிப்பிடுகிறேன். புதிதாக கேட்பவர்கள் யாரும் ஐயுற வேண்டாம். நம்முடைய அடிகளார் அறவோரை கண்போல காத்தும் மரம் செய்வோருக்கு துன்பத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு கூற்று போலவும் இருந்து அமைச்சுரிமை தொழிலை மிகச் செம்மையுற பூண்டு ஒழுகுகிறார். அமைச்சுரிமையை செம்மையாக பூண்டு தன் கடமையிலே வழுவாது அவர் பணியாற்றிய பொழுதும் அறநடியின்பால் பேரன்பு பூண்டு ஒழுகுகின்றார். நம்முடைய இன்னொரு முதலமைச்சர், அவர் புராணமும் இப்படித்தான் இருக்கும். அவர் சோழ நாட்டிலே நம்முடைய அனபாய சோழருக்கு அமைச்சராக இருந்த பொழுது அவரும் நாட்டில் சிறப்பாக அமைச்சுரிமை பூண்டு ஒழுகிய போதும் திரு நாகேஸ்வரத்திலே பேரன்பு கொண்டு அந்த பெருமானை ஆன்ம நாயகராக கொண்டு வழிபட்டு வருவார். அதே போல நம்முடைய அடிகள் பெருமான் சேக்கிழார் போல நம்முடைய அடிகள் பெருமான் பெருமானுடைய திருவடியிலே பேரன்பு பூண்டு அதிதீவிர பக்குவம் உடையவராக 4ஆம் சத்தினிபாதம் எய்தப்பட்டவராக, சத்தினிபாதம் 4ஆக சொல்லப்படும். மந்த தரம், மந்தம், தீவிரம், தீவிர தரம் என்று 4 விதமாக சொல்லப்படும். அந்த வகையிலே 4ஆம் தர சத்தினிபாதமாகி அதிதீவிர பக்குவம் உடையவராக குருவர்களை கூடுதல் என்றோ என்று மிகவும் அந்த அடிகளை கூடி இன்புறும் நாளை எண்ணி 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 வாழ்ந்திருந்தார். அப்பொழுது ஒரு நாள் சில தூதர்கள் மன்னனை அணைந்து சோழ நாட்டின் கடற்கரையிலே உயர்ந்த சாதி குதிரைகள் விற்பனைக்கு வந்துள்ளன என்ற செய்தியை பாண்டியனுக்கு அறிவிக்க நம்முடைய அடிகளாராகிய மணிவாசக பெருந்தகையாரை அழைத்து குதிரையை வாங்கி வரும்படி மன்னவர் ஆணை பிறப்பிக்கிறார். அரசாணை மேற்கொண்ட நம்முடைய அடிகள் பெருமான் குதிரை வாங்குதல் பொருட்டு மன்னனுடைய பண்டாரம் என்று சொல்லக்கூடிய அந்த நிதி வைத்திருக்கக்கூடிய கஜானா என்று சொல்வார்கள், அந்த நிதி வைத்திருக்கக்கூடிய பண்டகசாலையை அடைந்து அங்கே 49 கோடி பொன் திரவியத்தை கொண்டு 49 கோடி பொன் திரவியம் கொண்டு சொக்கநாதரை வணங்கி விடைபெற்று கொண்டு முத்துச்சிவிகையிலே ஏறி மதுரை விட்டு நீங்கி நீண்ட பயணத்தை மேற்கொள்கிறார். இந்த அளவுல மந்திரி சருக்கம் நிறைவு செய்து கொள்கிறார் கடவுள் மாமுனிவர். அதனைத் தொடர்ந்து அவர் திருப்பெருந்துறையை சென்று சேரக்கூடிய திருப்பெருந்துறை சருக்கத்தை அமைத்துக் கொள்கிறார். அந்த யாத்திரையை மேற்கொண்டு இவர் பாண்டி நாட்டிலிருந்து புறப்பட்ட உடனே கைலாய மலையிலே உமையம்மையாரோடு விட்டிருந்த பெருமான் வாதவூரடிகளை ஆட்கொண்டு அருளுதல் பொருட்டு 999 கணநாதர்கள் என்றால் முத்தான்மாக்கள் பெருமான் திருவடி நிழலிலே அங்கே எழுந்தருளி இருப்பவர்கள். அந்த கணநாதர்களை மண்ணுலகத்தவர் போல வடிவம் அமைத்து சீடர்களாக ஆக்கி கொண்டு தானும் ஓர் ஞான தேசிகர் வடிவம் பூண்டு கையிலே நீங்கி பிறவியனும் கடலை நீந்த முயலும் பக்குவான்மாக்கள் திருவைந்தெழுத்து எனும் தெப்பம் பிடித்து கரையேறத்தக்க, மணிவாசகர் சொல்லுவார் திருவாசகத்தை, 5 எழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றன என்பார். அப்படி திருவைந்தெழுத்தனும் தெப்பம் பிடித்து முத்தியனும் கரையேறத்தக்க தலமாக விளங்கும் திருப்பெருந்துறை என்ற அந்த திருத்தலத்தை பெருமான் அணைகிறார். அங்கு ஒரு பெரிய சோலையிலே தவமே கிளையாகவும் தர்மமே இலையாகவும் மெய்யே பூவாக பூத்தது போன்றும் ஓர் அறிஞர் போன்ற தோற்றத்துடன் விளங்கிய குருந்த மரம் ஒன்று இருந்தது. அந்த குருந்த மரத்து அடியிலே ஞான தேசிகர் வடிவே எழுந்தருளிய பெருமான் வீட்டருளி மணிவாசகரை ஆட்கொள்ளும் காலம் எதிர்நோக்கி காத்திருந்தார். இது நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு அற்புதங்க. எப்பவுமே சீடரோ மாணவரோ இவர்தான் ஞானாசிரியனை நாடி செல்ல வேண்டும் என்பது நாம் கண்கூடாக காணும் தன்மை. ஆனா நமக்கு ஞானாசிரியராக சிவபெருமான் தான் வருவார். ஆனா ஒரு பக்குவான்மாவை இடமாக கொண்டு வருவார். ஆனா இங்கே சிவபெருமானே ஒரு குருநாதர் வடிவத்திலே வந்து நம்முடைய அடிகளாராகிய மணிவாசக பெருமான் எப்பொழுது வருவார் என்று காத்து கொண்டிருக்கிறார் என்றால் இவரை கொண்டு நாம் எவ்வளவு பேரருள் பெற்று பெருமான் திருவடி அடைய வேண்டும், அதற்கு வாதவூர் அடிகளை நாம் ஆட்கொள்ள வேண்டும், அதன் பொருட்டு சிவபெருமான் முன்கூட்டி எழுந்தருளி காத்திருக்கிறார்.
பேர்பட்ட பரமாச்சாரியார் நமக்கு கிடைத்திருக்கிறார் பாருங்க. இதெல்லாம் நம்ம மனதால் நினைத்தால் வாதவூரடிகளை நினைத்து கண்ணீர் தான் பெருக்க முடியும். வேற என்ன செய்ய முடியும்? அவருடைய அந்த பெரும் திருவருள் திறத்தை நினைந்து எவ்வளவு அன்பு இருந்தால் பெருமான் இப்படி வந்திருப்பார், இப்படி வந்து காத்திருக்கிறார். உடனே திருப்பெருந்துறை நோக்கி தன்னுடைய படை பரிவாரங்கள் சூழ, ஏன்னா 49 கோடி பொன்னோடு வருகிறார் அல்லவா, முத்துச்சிவியிலே வருகிறார். அப்படி வந்தவர் திருப்பெருந்துறையை அணைந்த பொழுது அந்த சோலைக்கு அருகே வருகிறார். அப்பொழுது சிவாகம ஒளி ஓங்கி ஒலிக்கிறது. அப்படி ஓங்கி ஒலிக்கக்கூடிய அந்த ஒலியை கேட்ட அடிகள் பெருமான் அந்த சோலையை நோக்கி செல்லுங்கள் என்று பணிக்கிறார். அங்கே செல்கிறார்கள். அங்கே சிவபெருமானை நிகர்த்த குருநாதர் வீட்டிருக்க கண்டு முத்துச்சிவிகையில் இருந்து இறங்குகிறார். இறங்கி அந்த குருநாதரை அடைந்து அவரை நோக்குகிறார். அவர் கையிலே ஒரு நூலை தாங்கி இருக்கிறார், ஒரு ஓலைச்சுவடியை தாங்கி அமர்ந்திருக்கிறார் குருநாதர். அந்த நிலையை கண்டு, ஐயா, உங்கள் செங்கை மீது பொருத்தமுறும் புத்தகம் ஏது, அது என்ன என்று கேட்கிறார். உடனே சிவபெருமான் கூறினாராம், அடடா, நம்ம பெருமானை போல பாருங்க, ஆட்கொள்ள வந்த இடத்துல கையில நூலோட வந்திருக்கிறார். வந்தவர் இது என்னன்னு கேட்டோன்னு சொல்றாராம், பொய்மையிலா சிவஞான போதம். மணிவாசக பெருமான் நமக்கு தந்தது தோத்திர நூல் தான். தோத்திர நூல் என்பது திருமுறைகளிலே ஒன்று. அழுது 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 அடி அடைவிக்கக்கூடிய அந்த தேனாய் தித்திக்கும் திருவாசகம். ஆனா அவரை ஆட்கொள்ள வந்த சிவபெருமான் கையில் தாங்கிய நூல் சிவஞான போதம் எனும் ஞான சாஸ்திரம். பாருங்க, சிவபெருமானுக்கு இது ரெண்டுக்கும் பேதமே இல்லைங்க. சாஸ்திரமும் தோத்திரமும் சிவபெருமானுக்கு ரெண்டு கண்ணு. சாஸ்திரத்தை விட்டு தோத்திரத்தை சொல்ல முடியாது, தோத்திரத்தை விட்டு சாஸ்திரத்தை சொல்ல முடியாது. ரெண்டும் வேற வேற நினைச்சாங்கன்னா அவர்களுக்கு இன்னும் தெளிவு பிறக்கவில்லை என்பது நம்முடைய பெருமான் நமக்கு காட்டக்கூடிய உயர்ந்த கருத்து. அப்போ அந்த நிலையிலே நம்முடைய பெருமான் இது சிவஞான போதம் என்கிறார். உடனே இவர் கேட்கிறார், சிவம் ஏது, ஞானம் ஏது, போதம் ஏது? மணிவாசக பெருமான் கேட்கிறார், சிவம் ஏது, ஞானம் ஏது, போதம் ஏது? இவற்றை நீங்கள் எனக்கு ஐயமுற விளக்கினால் நீரே வடவாளில் எழுந்தருளியிருந்த தட்சிணாமூர்த்தி என்று உம் திருவடியை பணிவேன் என்கிறார். உடனே ஏகமாய் நின்ற, ஏகன் அநேகன் என்பார் அல்லவா திருவாசகத்திலே, அப்படி ஏகமாய் நின்ற வஸ்து அதுவே சிவம். சிவம் என்பது தனித்த முழு முதல் என்கிற கருத்தை கூறுகிறார். அச்சிவத்தை உள்ளவாறு அறிதலே ஞானம். அந்த சிவத்தை உள்ளவாறு அறிதலே ஞானம். அந்த அறிந்த ஞானத்தை தெளிதலே போதம். அப்போ சிவம் என்பது ஏகமாய் என்ற வஸ்து, தனி முழு முதல், போற்றியன் வாழ் முதலாகிய பொருள் என்பார் அல்லவா, அந்த முழு முதல். அந்த முழு முதலை உள்ளவாறு அறிதல் ஞானம். அந்த ஞானத்தை தெளிவது போதம் என்று அதை அவருக்கு விளக்கி அருள, நீரே எம்மை ஆட்கொள்ள எழுந்தருளிய தட்சிணாமூர்த்தி பெருமான் என்று கூறி சிவபெருமானாகவே அவர் திருவடியிலே மனமுருகி விழுந்து கண்ணீர் விட்டு அழுது, பெருமானே எம்மை ஏற்றுக்கொண்டு அருளுங்கள் என்று விண்ணப்பம் செய்கிறார். உடனே ஏன்னா இந்த இடத்துல நம்ம திருவாசகத்திலே பார்க்கலாம், மணிவாசக பெருமான் இதை நல்லா பதிவு பண்றார். என்ன சொல்றாரு, பெருமான் அங்கே எழுந்தருள் இருக்கும் பொழுது சிவன் என யானும் தேரினன் காண்க என்றார். புவனியில் சேவடி தீண்டினன் காண்க. நீங்க எல்லாம் பார்க்க முடியலன்னு சொல்றீங்களே சிவபெருமானை, அந்த பெருமான் திருவடி அடியேன் தீண்டினேன், புவனியில் சேவடி தீண்டினன் காண்க. சிவன் என யானும் தேரினன் காண்க. அதிதீவிர பக்குவம் உள்ள இந்த நல்ல ஆன்மாக்களுக்கு குருநாதர் தெரிய மாட்டார், சிவபெருமானே தெரிவார். இதெல்லாம் நமக்கு ஞான நூலிலே எவ்வளவு அற்புதமா சாமி வடிச்சு கொடுக்கிறார் பாருங்க. சிவபெருமானே தெரிவார். பக்குவம் இன்னும் பரிபூர்ணமாக எய்தாத ஆன்மாக்களுக்கு சிவம் தெரிய மாட்டார், குருநாதர் தெரிவார், இல்லைங்களா? அப்படி அவர் திருவடியிலே வீழ்கிறார். உடனே சூரியன் அஸ்தமனம் நிகழ்கிறது. நிகழ்ந்த உடனே குருநாதர் திருமஞ்சனம் செய்து, மாணிக்கவாசகர் உபதேசம் நள்ளிரவு நடக்குதுங்க.
சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு குருநாதர் திருமஞ்சனம் செய்து செம்பட்டு உடுத்திக் கொள்கிறார். அதன் பிறகு மணிவாசக பெருந்தகையார் அவர் திருமஞ்சனம் செய்து வெண்பட்டு உடுத்திக் கொண்டு குருநாதருக்கு பாத பூஜை எல்லாம் செய்து அவருக்கு நிவேதனம் எல்லாம் படைத்து, இதெல்லாம் விரிவா சொல்றாரு, அதெல்லாம் நம்மளால சிந்திக்க நேரம் இல்லை. என்ன நிவேதனம் படைத்தார் வரைக்கும் சொல்றாரு, அவ்வளவு விரிவா இருக்கு புராணம். அப்படி அவருக்கு நிவேதனம் எல்லாம் படைத்து அவர் திருவடி நிழலிலே தன்னை அடக்கி, அதாவது தான் என்கிற ஒரு பொருள் இல்லை இருப்பதை மறந்து குருவே அனைத்தும் என்று வீற்றிருக்க குருபரனாகிய சிவபெருமான் அத்துவ சுத்தி செய்து, அத்துவ சுத்தி என்றால் 6 அத்துவாக்கள். இந்த 6 அத்துவாக்கள் வழியாகத்தான் நாம் செய்யும் நல்வினைகளும் தீவினைகளும் பதிவாகும். அந்த நல்வினை தீவினைக்கு தக்க பலன்கள் இந்த உயிருக்கு வந்து சேர்ந்து இன்ப துன்பமாக அனுபவமாகும். அந்த 6 அத்துவாக்கள் என்னன்னா மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தத்துவம், கலை. எழுத்து, சொல், சொற்றொடர், அதான் வண்ணம், பதம், மந்திரம். புவனம், தத்துவம், கலை, அது நம்ம இயல்பாக கேள்விப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெயர்கள் தான். இந்த அத்துவாக்களை சுத்தி செய்து நயன தீக்கை செய்தருளி உபதேச தீக்கை செய்கிறார். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன், தேனாய் இன்னமுதவுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை பொறுத்தண்டே வெறுத்திடவே என்று உபதேச மந்திரத்தை கேட்ட அனுபவத்தை பதிவு பண்ணுவார் அல்லவா. அப்படி உபதேச தீக்கை செய்து பின்பு திருவடிக்கு கீழ் அமர்ந்திருந்த தன்னுடைய சீடனுக்கு திருவடியையும் சூட்டி அருளுகிறார். இணையா திருவடி என் தலை மேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். சூட்டிய மாத்திரத்திலே அவருக்கு பாசப்பற்று முழுதாக நீங்கியது. ஏற்பட்ட அனுபவத்தை நமக்கு பதிவு செய்து கொடுத்திருக்கிறார் திருவாசகத்திலே என்று திருவடி தீக்கையும் செய்தருள பெற்று பேரின்ப பெருவாழ்வை அடைந்த அடிகள் பெருமான் தாம் கொண்டு வந்த 49 கோடி பொன்னையும் குருநாதர் திருவடியிலே வைத்து, குருநாதா எனக்கென்று இனி ஏதும் இல்லை, என்னை ஆட்கொண்ட நீரே எனக்கு அனைத்தும், உம்முடைய சொல்லே எனக்கு வாக்கு, நீ எதை பணிக்கிறீரோ அதுவே எனக்கு செயல் என்று அவர் திருவடியிலே இந்த பொருளை வைத்து அங்கே வீற்றிருக்க உடனே இந்த திரவியங்களை திருப்பணிக்கு ஆக்குக என்கிறார் குருநாதர். அதன் பிறகு சேனை வீரர்கள், அந்த குதிரை வாங்குவதற்கு உடன் வந்தவர்கள் அவரை அணுகி அரசாணையை நினைவூட்டுகிறார்கள். நினைவூட்டி அங்கே எம்மோடு வாருங்கள், நீங்கள் நாம் சென்று குதிரை வாங்க வேண்டும் என்று அவர்கள் கூற அவர்களை விளக்குகிறார். மணிவாசக பெருமான் இது திருவாசகத்தில் பதிவு பண்றார். என்ன சொல்றாரு? நாமார்க்கும் குடி அல்லோம் என்று ஒரு இடத்துல மணிவாசக பெருமான் திருவாசகத்திலே மேவினோம் அவன் அடியாரோடு மேன்மேலும் குடைந்தாடி ஆடுவோமே என்று அந்த பாடலிலே நாமார்க்கும் குடியல்லோம், நாம் யாருக்கும் குடி அல்லோம் என்கிற கருத்தை பதிவு பண்ணிப்பார். எப்படி அப்பர் சுவாமி பல்லவ மன்னன் அழைத்த போது நாமார்க்கும் குடியல்லோம் நமனை எஞ்சோம் என்று அங்கே தாண்டகம் அருளி செய்தாரோ, அதுபோல இவர் திருவாசகத்திலே ஒரு இடத்திலே நாமார்க்கும் குடியல்லோம் என்பதை பதிவு செய்வார். அப்படி அவர்களை விலகிச் செல்லுங்கள், நாம் நம்முடைய தேசிகன் திருவடியை அடைந்தோம் என்று கூறியவுடன் அவர்கள் ஓடிச் சென்று மன்னனுக்கு செய்தி அறிவிக்கிறார்கள். மன்னன் கோபித்து திருமுகம் ஓலை எழுதுகிறார். ஓலை கண்டவுடன் எம்மிடம் வந்து சேருகன் ஓலை அனுப்புகிறார். அதனை அறிந்து பார்க்கிறார், நாங்க யமன் தூதருக்கே அஞ்சாத நிலையாகிய சிவனடியார் ஆகிவிட்டோம், இந்த மன்னனா எனக்கு தலைவன் என்று உள்ளத்திலே சிந்தித்து கொண்டு, அந்த இடம் எப்படி வரும்னா, யாவருகோன் என்னையும் வந்து ஆண்டு கொண்டான், யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம், மேவினோம் அவன் அடியாரோடும் மேன்மேலும் குடைந்தாடி ஆடுவோமே என்று வரும் அல்லவா. அந்த வகையிலே குருநாதர் திருவடி அடைந்து இந்த ஓலையை மன்னன் அறிவித்திருப்பதை கூறி அவரிடம் கேட்க, உடனே குருநாதர் என்ன கூறுகிறார்? ஆவணி மூலத்திலே யாம் குதிரையோடு வந்து சேருவோம் என்பதை மன்னனுக்கு அறிவியும் என்று கையுறை பொருளாக, அதாவது
ஒரு ஒரு மரியாதை நிமித்தமாக ஒருத்தரை சந்தித்தா ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. இன்னைக்கு ஒரு நாட்டு பிரதமர் இன்னொரு நாட்டு பிரதமரை சந்திக்க போனா சந்திப்பு நிமித்தமாக ஒரு பரிசு கொடுப்பாங்கல்ல, அது போல கையுறை பொருளாக ஒரு விலை மதிக்க முடியாத மாணிக்கத்தை கொடுத்து சென்று நீ மன்னனுக்கு இந்த மாணிக்கத்தை கையுறை பொருளாக கொடுத்து விட்டிருப்பாயினோடனே கண்ணீர் பெருகி அழுகிறார். குருநாதா, குருநாதா, உங்களை பிரிந்து நான் எவ்வாறு செல்வேன், எவ்வாறு செல்வேன், எவ்வாறு செல்வேன் என்று குருவடி நிழலை ஒருவாறு பிரிந்து மன்னனை அடைந்து மாணிக்கத்தை கொடுத்து ஆவணி மூலத்திலே குதிரை வரும் என்றார். மன்னர் அந்த மாணிக்கம் விலை மதிப்பில்லாத அதை கண்டு மிகவும் மகிழ்ந்து அவரோடு மீண்டும் நட்பு பூண்டு அவருக்கு விடை கொடுத்து உங்கள் மாளிகையிலே எழுந்தருளிருங்கள் என்று அனுப்பி வைக்கிறார். ஆவணி மூலத்திற்கு 2 தினங்கள் முன்பு மன்னர் படை வீரர்களை அழைத்து தூதர்களை அழைத்து திருப்பெருந்துறையிலே குதிரைகள் வந்து இறங்கியுள்ளனவா என்பதை பார்த்து வாருங்கள் என்று அனுப்ப அவர்கள் விரைந்து சென்று அங்கே குதிரை ஏதுமில்லை என்பதை வந்து அறிவிக்கிறார்கள். நம்முடைய சுற்று வட்டாரத்திலே குதிரைகள் ஏதும் இருப்பதற்கான அறிகுறி தெரியவில்லை என்று கூறுகிறார்கள். உடனே மன்னன் மிகவும் கோபித்து நம்மை வாதவூரன் ஏமாற்றிவிட்டான் என நினைந்து இவரை தண்டித்து பொருளை மீட்டு எம்மிடம் கொண்டு வந்து சேருங்கள் என்று தண்டக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கடிய ஏவலர்களை ஏவ அவர்கள் நேராக அவரிடம் சென்று மன்னர் தாங்கள் குதிரை வாங்க கொண்டு சென்ற திரவியத்தை திருப்பி கொடுக்கும்படி கேட்கிறார் என்று கேட்க அவர் பதிலேதும் கூறாமல் சிவத்தை சிந்தித்தபடி இருக்கிறார். உடனே அவரை அழைத்து சென்று பாதாள சிறையிலே அடைக்கிறார்கள். பாருங்க, நம்மெல்லாம் கோயிலுக்கு போறோம், வழிபாடு பண்றோம், அப்படி பலவிதமான நிலையிலே பெருமானை போற்றி வழிபட்டு கொண்டு சில விண்ணப்பங்கள் வைக்கிறோம். அது நிறைவேறலைன்னா உடனே சாமிகிட்ட கேட்கிறோம், சாமி எத்தனை தடவை கோயிலுக்கு வந்தேன், எவ்வளவு பூ வாங்கி போட்டேன், இப்படிலாம் உரிமையை கேட்பாங்க சில பேர். நம்ம ஒரு 4 தடவை கோயிலுக்கு போனதோ ஒரு 10 தடவை பூ வாங்கி போட்டதோ நம்ம சாமி கிட்ட சொல்லி கேட்கிறோம். ஒரு பாருங்க, பெருமானையே குருநாதராக அடைந்து அவர் திருவடிக்கு ஆளான பிறகு பாதாள சிறை கிடைக்கிறது. ஆனா சித்தத்தை எல்லாம் சிவத்திலே வைத்து அவன் திருவிளையாடல் என்ற அளவில் அதை கடக்கிறார். அவன் திருவிளையாடல் என்று பாதாள சிறையில எடுக்கிறார். பின்பு மறுநாள் அவரை பொருள் கேட்டு துன்புறுத்துகிறார்கள். இதோட இந்த திரு பெருந்துறை சருக்கம் நிறைவடைந்து குதிரையிட்ட சருக்கம் தொடங்குகிறது. இப்படி அடிகளாரை அவர்கள் துன்புறுத்தி அவரிடம் பொருளை கேட்டு வருத்துவதை கண்ட பெருமான் இந்த பாடலே இப்படி சொல்றார், தந்தை என்பவர் மைந்தர்வாதை தவிர்ப்பதே கடன் ஆதலால் என்கிறார் கடவுள் மாமுனிவர். அப்பர் சுவாமின்னு சொல்லுவார்ல, தன்னை அடைந்தார் வீணை தீர்ப்பதென்றோ தலையாயவர் தம் கடன் ஆவதுதான். பெருமானை அணைந்த குருநாதராக அணைந்த நம்முடைய அடிகளார் துன்பத்தை தீர்க்க வேண்டியது பெருமான் கடன் அல்லவா? உடனே பெருமான் நரிகளே பரியாகவும் தேவர்களே குதிரை வீரராகவும் ஆகட்டும் என்று சங்கற்பித்தார். சங்கற்பித்தல் என்றால் மனதால் நினைத்தல்னு பொருள். நம்ம அர்ச்சனை பண்ணா சங்கல்பம் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவாங்க. என்ன பொருள்னா, நீங்களே மனதால் பெருமானுக்கு அர்ச்சனை செய்வதா நினைத்து கொள்ளுங்கள் என்று கூறுவார்கள். அப்படின்னா நமக்கு பதிலா அவர் செய்ய போறார், நம்ம செய்யறதா மனசுல நினைச்சுக்கணும். சங்கல்பம், நினைத்தல், மனதால் நினைத்தல். அப்படி பெருமான் சங்கற்பிக்கவே அந்த சங்கல்பத்தின் பயனாக நரிகளெல்லாம் பரியாயினது, தேவர்கள் எல்லாம் குதிரை வீரர்கள் ஆனார்கள். நரியை குதிரை பரியாக்கி ஞாலம் எல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சது ஏற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெல்லமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வதொன்றும் அறியேனே என்பார் அல்லவா வாதவர் அடிகள் பெருமானது போல நரிகளை பரியாக்கி கொண்டு பெருமான் ஒரு குதிரை மீது எழுந்தருளினார். வேதத்தை குதிரையாக்கி எழுந்தருளினார். ஏன்னா பெருமான் அறத்தின் மீதும் வேதத்தின் மீதுமே எழுந்தருளுவான். நம்ம உப்புறம் எரிக்க செல்லும் பொழுது கூட வேதத்தை குதிரையாக்கி சூரிய சந்திரர்களை சக்கரமாக்கி தான் அந்த தேரை செய்திருப்பார். அப்படிப்பட்ட வேத குதிரையில எழுந்தருளி குதிரைவாணிகளைப் போல எழுந்தருளுகிறார். அப்படி எழுந்தருளி பெருமான் அந்த மதுரை கோட்டை வாயிலை வந்து அடைந்து அங்கே சேர்ந்தவுடன் காவலர்கள் உடனே மன்னருக்கு அறிவிக்கிறார்கள்,
குதிரை வந்தது, குதிரை வந்தது, குதிரை. கேள்வியுற்ற உடனே மன்னன் மிகவும் வருந்தி உடனே வாத ஊரடிகளை விடுவித்து அவருக்கு உபசாரங்கள் எல்லாம் செய்து அவருடன் குதிரையை காண புறப்படுகிறார். அப்பொழுது பெருமான் எழுந்தருளி குதிரையிலே நடுநாயகமாக வருகிறார். வெள்ளை கலிங்கத்தர் வெண்திரு முண்டத்தர் பள்ளி குப்பாயத்தர் அன்னே என்னும் பள்ளி குப்பாயத்தர் பாய்வரி மேற்கொண்டன் உள்ளம் கவர்வராள் அன்னே என்னும் என்று பெருமான் குதிரை மீது எழுந்தருளி வருகிறார். இந்த புராணத்தை அப்படியே வடிச்சு கொடுத்துட்டு போறாருங்க. நீங்க திருவாசகத்துல நீங்க பார்க்க 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 ஒரு அனுபவத்தை அப்படியே பதிவு பண்ணிட்டே வருவார். எப்படி வந்தாரா, வெள்ளை கலிங்கத்தர் வெள்ளை சட்டை போட்டிருக்காராம், போட்டு வெண்திரு முண்டத்தர் நெற்றியெல்லாம் திருநீர் நிறைய பூசி அற்புதமா எழுந்தருளி வருகிறாராம் என்ற அந்த மணி வார்த்தைக்கு பொருந்த குதிரை வீரர்கள் சூழ ஒப்பரிய சட்டையும் பட்டும் முடுத்தி பெருமான் நடுநாயகமாக வேத குதிரையிலே வருகிறார். அந்த வந்த அவர் மன்னருக்கு முன்னே தம்முடைய குதிரை வீரர்களை கொண்டு குதிரையற்றம், குதிரை அணிவகுப்பு போன்றவற்றை எல்லாம் செய்து காட்டி அவர்களை மகிழ்விக்கிறார். பின்பு மன்னன் அருகே செல்கிறார் நம்முடைய பெருமான். பாண்டியன் அவரை மிகவும் புகழ்கிறார். மிகவும் புகழ்ந்து, இது போன்ற ஒரு அணிவகுப்பை எல்லாம் நான் பார்த்ததே இல்லை, மிகச் சிறப்பாக இருந்தது என்று கூறி ஒப்பற்ற பீதாம்பரம் ஒன்று, மன்னர் தாம் அணிந்திருக்கக்கூடிய பீதாம்பரங்களிலே உயர்ந்த ஒப்பற்ற விலை மதிக்க முடியாத பீதாம்பரம், அதை எடுத்து இவருக்கு சூட்டுவதற்காக அப்படி நீட்டுகிறார். பொதுவாக உயர்ந்தோர் ஒரு பொருளை கொடுத்தால் தாழ்ந்து தோளிலே வாங்கி கொள்ள வேண்டும் அல்லது பணிந்து கரங்களிலே ஏற்றுக்கொள்ள வேண்டியது மரபு. வந்திருப்பது சிவபெருமான், உயர்ந்தவருக்கு பொருள் கொடுக்கப்படுகிறது. ஆனா மன்னன் தாழ்ந்தோர் நினைச்சிட்டு இருக்கார். தன்னுடைய குதிரை செவுக்கை நீட்டி பெருமான் ஏற்றார். குதிரை செவுக்கை நீட்டி ஏற்றிய உடனே அவருடைய படை வீரர்களை ஒருவர் வாங்கி வந்து அதை கையிலே வாங்கி கொண்டார். குதிரை வணிகன் தன்னுடைய பரிசை கையிலோ சிரத்திலோ வாங்காமல் குதிரை செவுக்கிலே வாங்கியது தனக்கு அவமானம் என்று கருதிய மன்னன் கோபிக்கிறான். உடனே வாதவரடிகள் ஓடி சென்று, மன்னா, குனிந்து சிரத்தின் மேல் வாங்கிக் கொள்வதை விட மரியாதை அவர்கள் குதிரை செவுக்கிலே வாங்கிக் கொள்வது, இது அந்த நாட்டு மரபு, உங்களுக்கு இதனால் எந்த அவமானமும் குறையும் ஏற்படவில்லை, அவர்கள் நாட்டிலே செய்யக்கூடிய உயர்ந்த மரியாதையை தான் உங்களுக்கு செலுத்தி இருக்கிறார்கள் என்று சமாதானப்படுத்துகிறார். பின்பு சமாதானம் அடைந்த மன்னன் இந்த குதிரைகளை நல்ல குதிரைகளா என்று சோதியுங்கள் என்கிறார். உடனே குதிரை சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய அஸ்வ சாஸ்திரம் என்று பெயர். அஸ்வம்னா குதிரை, சாஸ்திரம் என்றா இலக்கணம். குதிரை இலக்கண நூலாகிய அஸ்வசாஸ்திரத்தை அறிந்த குதிரையை பேணக்கூடிய அந்த நாட்டிலே இருந்தவர்கள், பாண்டி நாட்டிலே இருந்தவர்கள் வந்து அந்த குதிரையெல்லாம் முறைப்படி சுற்றி சுற்றி பார்க்கிறார். இதெல்லாம் பல பாடல்கள்ல விரிக்கிறாருங்க. இதெல்லாம் புராணமா பாடலுக்கு பாடல் பார்த்தா ரொம்ப விரிவு, நம்ம அப்படியே சுருக்கமா பார்த்துட்டு போறோம். அப்படி அவற்றை எல்லாம் கண்டு இவற்றின் பெருமைகளை மன்னருக்கு கூறுகிறார்கள். சாஸ்திரங்கள் மிகவும் பொருந்திய இத்துணை சிறப்புடைய குதிரைகளை நாங்கள் சாஸ்திரத்தில் படித்த பிறகு அவை பரிபூர்ணமாக பொருந்தி இப்பொழுதுதான் பார்க்கிறோம் என்றார்கள். அப்போ அங்க சாஸ்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கோம். அந்த சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட அத்தனை அழகும் பரிபூரணமா எல்லாருக்கும் பொருந்தி இருக்காது. பெருமான் என்ன பண்ணிருப்பான், ஏதோ ஒரு விதத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாத்தையும் கொடுத்திருப்பான். அத்தனையும் பொருந்து அமைவது என்பது தெய்வ பிறவிகளுக்கே அமையும். அதுபோல இங்கு பெருமான் திருவருளால் அல்லவா இந்த நரிகள் பரியாகியுள்ளன. ஆகையால் குதிரைக்குரிய அத்தனை லட்சணங்களும் பொருந்தி இருந்தன அந்த குதிரைகளிலே. உடனே அவர்கள் சென்று மன்னன் காதோரமா சொல்றாங்க, மன்னா, இந்த குதிரை சேவகன் ஏமாந்துட்டான், குதிரை சேவகன் ஏமாந்துட்டானா, நாம் கொடுத்த பொருளை விட 8 மடங்கு மதிப்பு மிக்க குதிரைகள் இவைகள்னு சொல்றாங்க. 49 கோடி 50 கோடின்னு வச்சுக்கோங்க. 50 கோடி இன்ட்டு 8 கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய். என்ன 32 320 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள குதிரைய 49 கோடிக்கு கொடுக்கிறார் மன்னா, அவர் ஏமாந்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே மன்னனுக்கு பெருமகிழ்ச்சி. அடடா, சிறந்த குதிரையை பெற்றோம் என்று மகிழ்ந்து குதிரையை உடனே கயிறு மாற்றி கொடுங்கள் என்று கேட்கிறார். உடனே பெருமான் அவர்களுக்கு கயிறு மாற்றி கொடுத்து விட்டு பெருமான் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விடுகிறார். அதன் பிறகு மன்னரும் அரண்மனைக்கு செல்லும் பொழுது வாதவூரருடைய பெருமையெல்லாம் போற்றி, உம்மாலன்றோ எமக்கு இத்தனை கிடைத்தற்கரிய குதிரைகள் கிடைத்தன என்று மகிழ்ந்து அவருக்கு விடை கொடுத்து
இவர் மாளிகைக்கு சென்று விடுகிறார், அவர் அரண்மனைக்கு சென்று விடுகிறார். பெருமான் பழையபடி சொக்கநாதர் ஆலயத்திற்கு சென்று விடுகிறார். இரவானதும் பெருமான் திருவருளால் பரிகள் எல்லாம், குதிரை எல்லாம் மீண்டும் நெறியாகி குரலில் ஊளையிட்டு அங்கே மிகுந்த ஒளியை எழுப்புகின்றன. அது அங்கிருந்த பழைய குதிரைகளையும், வயதில் மூத்த நோய்வாய்ப்பட்ட மற்றும் பழைய குதிரைகளையும், குதிரை சேவகர்களையும் துன்புறுத்தி மிகுந்த கலகத்தை விளைவித்து ஓடி சென்று காட்டிலே மறைந்து விடுகின்றன. செய்தி அறிந்த மன்னன் தண்டக்காரர்களை ஏவுகிறார். தண்டனை கொடுப்பவர்களை ஏவி, எனது திரவியங்களை எல்லாம் வீணாக்கி மாயையினால் நரிகளை எல்லாம் பரியாக்கி என்னை வஞ்சித்துள்ள அந்த வாத ஊரனை, அங்க ஒரு வார்த்தை போடுறார், தன் தொழில் வழுவினோர்க்கு உறுதுயர் செய்தல் வன்திரள் அரசர் நீதி. தன் கடமையில் இருந்து எவர் வழுவுகிறாரோ அவரை தண்டித்து அதை நேர் செய்தல் அரசருக்கு நீதியாம். அப்போ மன்னன் தண்டிப்பது என்பது தவறில்லை. ஆயினும் மன்னனுக்கு உள்ள நீதி பாருங்க, ஆயினும் பிராமணர், முனிவர், சிறுவர், பெண்டிர், வயோதிகர் இவர்களை தண்டித்தல் தகாது. ஆதலால் இவரை சென்று சுடுமணலில் நிறுத்தி எம் திரவியங்களை வசூலியுங்கள். இவருக்கு தண்டனை எதுவும் கொடுக்கல. தண்டனை சுடுமணல்ல நிப்பாற்றுறது தண்டனை இல்லையா? அப்ப தண்டனைனா எப்படி கொடுத்திருப்பாங்க, யோசிச்சு பார்க்கணும். சுடுமணலில் நிறுத்தி, வெயிலிலே நிறுத்தி அவரிடம் பொருளை வசூலியுங்கள் என்று கூறுகிறார். உடனே தண்டக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய மன்னன் ஆணையை நிறைவேற்றக்கூடிய சேவகர்கள் அவரை அழைத்து சென்று வைகை கரையின் வைகையிலே இருக்கக்கூடிய சுடுமணலிலே நிறுத்துகிறார்கள். நீங்க சூரியன் எவ்வளவு வெப்பத்தை உமிழ்ந்தாலும் அதை தாங்கி விடலாம். ஆனால் சூரிய வெப்பத்தை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய மணலிலே நின்று அதன் வெம்மையை தாங்க முடியாது. இந்த மணலை அடியார் போன்றும் சூரியனை சிவபெருமான் போன்றும் சொல்லுவார்கள். எப்படி அப்படின்னு கேட்டா, நீங்க சூரியனை அணுகும் பொழுது கிடைக்கக்கூடிய வெப்பம் 1 மடங்கு என்றால் மணலிலே அந்த வெப்பம் 2 மடங்காகும். அப்ப சிவபெருமான் அடைந்து பெறக்கூடிய திருவருள் 1 மடங்கு என்றால் மணலிலே அந்த அடியார், மணல் போன்ற அடியாரிலே கிடைக்கும் திருவருள் 2 மடங்கு என்பார்கள். அதுபோல ரொம்ப வெப்பத்தை உமிழும் தன்மை உடையன அந்த சுடுமணல்கள். அந்த மணலிலே நிறுத்துகிறார்கள். அவர் சோமசுந்தர கடவுளை தியானித்தபடி இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் கடந்தவர் அல்லவா, சோமசுந்தர கடவுளை தியானித்தபடி இருக்கிறார். மண் சுமந்த சருக்கத்தை தொடங்கிக் கொள்கிறார். இதனைத் தொடர்ந்து நம்முடைய வாத உள்ளடி கடவுள் மாமுனிவர், பெருமான் திருவருளால் வைகையில் கங்கை பெருகி எழுகின்றது. அதாவது வைகையிலே கங்கை பெருகி எழுகின்றதாம், வைகை பெருகல. ஏன்னா இப்போதான் பார்த்தோம், ஆவணி மூலமா, ஆவணி மாசம் மூல நட்சத்திரம், காஞ்சி கிடக்கு வைகை, அதனாலதான் சுடுமணல்ல நிப்பாட்டி இருக்கிறாங்க. கங்கை பெருகி ஆற்றை நிரப்புகிறாள் பெருமான் திருவருளால். உடனே அது வயல்கள், சோலைகள் அனைத்தையும் மூழ்கடித்து கோட்டை மதில்களை தகர்த்து நாடெங்கும் பரவி ஓடுகின்றது. ஏன்னா சொக்கநாதர் திருவருள் அப்படி வருது விரைவா. இப்படி வந்த உடனே மன்னன், இது இயற்கையின் சீற்றம், உடனே வைகை தாயை நாம் சாந்தப்படுத்துவோம் என்று துகில், நல்ல பட்டு வஸ்திரம், முத்து, ரத்தினம் போன்றவற்றை அந்த நதியிலே மலர் போன்றவற்றை தூவி வழிபட்டு அம்மா சாந்தம் கொள்ளுங்கள் என்று விண்ணப்பம் செய்கிறார். வெள்ளம் வடியவில்லை, என்ன நடந்தது என்று தெரியவில்லையே என்று சிந்தித்து எதனால் இப்படி நிகழ்ந்திருக்கும் என்று மத்திய அமைச்சர்கள் என்று சொல்லக்கூடிய அமைச்சர்களை கூட்டி கேட்கிறார். முதலமைச்சர் சுடுமணல்ல நிறுத்தப்பட்டிருக்கிறார், மற்ற அமைச்சர்களை கூட்டி கேட்கிறார். உடனே அமைச்சர்கள் கொஞ்சம் தயங்கி சொல்றாங்க, மன்னா நாங்கள் ஒண்ணு சொல்லுவோம், நீ ஏத்துக்குவீங்களான்னு தெரியல, பரவாயில்ல சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, வாதவூரடிகள் உங்கள் திரவியத்தை அவர் அபகரித்ததாக நமக்கு தெரியவில்லை, அதை திருப்பணிகளுக்கும் வறியவர்களுக்கும் வாரி வழங்கியதாகத்தான் நம்முடைய சேவகர்கள் தெரிவித்தார்கள். அவர் அடியார்களுக்கும் திருப்பணிக்கும் கொடுத்த அந்த செல்வத்தை அவர் கவர்ந்து கொண்டதாக நினைத்து நீங்கள் தண்டித்ததால் இந்த வெள்ளம் பெருகி இருக்குமோ என்று நாங்கள் சிந்திக்கிறோம் என்றார்கள். உடனே மன்னன், நானும் அதை சிந்தித்தேன் என்று கூறுகிறார். உடனே அடிகளாரை, மணிவாசக பெருமானை வரவழைத்து அவரிடம் தன் பிழைக்கு இறங்கி நாட்டை காத்தருளுங்கள் என்று விண்ணப்பம் செய்கிறார்.
உடனே அவரும் சோமசுந்தர கடவுள் திருவடிகளை தியானித்து அந்த வைகை கரையிலே எந்த அளவு வெள்ளம் பெருகிறது என்பதை ஆராய்ந்து மதுரை மாநகரிலே இருக்கக்கூடிய அனைவருக்கும் சம பங்காக அதன் கரைகளை பிரித்து கொடுத்து அவரவர் பங்குக்கு இப்போ ஒரு 10,000 குடும்பம் இருக்கு உதாரணத்துக்குன்னா 10,000 பங்கா உடைந்த கரையை பிரித்து சமமா பிரிக்கிறது. அவரவர் பங்குக்கு எத்தனை அடிகள் இருக்கிறதோ அத்தனை அடிக்கு அந்த குடும்பத்தினர் வந்து அடைக்கணும். அப்படி பங்கு பிரித்து வைகைக்கரையை அடைக்க வேண்டும் என்று அவர் அங்கே முதல் மந்திரியாக இருந்து ஆணை பிறப்பித்து அதை பார்வையிட்டு இருக்கிறார். அந்த சூழலிலே அந்த பாண்டி நாட்டு மக்கள் எல்லாம் தத்தம் பங்குகளை அடைக்கிறார்கள். அப்படி அடைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த நாட்டிலே வாழ்ந்த ஒரு வயதான மூதாட்டி, ரொம்ப பெரியவர், 90 வயசுக்கு மேல உள்ள பெரியவர், 1000 பிறை கண்ட பெருமாட்டி. அவர்கள் நம்ம பொதுவா கேள்விப்பட்டிருக்கக்கூடிய பெயர் வந்தி என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா கடவுள் மாமுனிவர் அந்த அம்மையாருக்கு செம்மணச் செல்வி என்ற நாமம், அந்த அம்மையார் நாமம் என்று குறிப்பிடுகிறார். அந்த மூதாட்டி, அந்த பெருமாட்டி என்ன செய்யறாங்க, பிட்டு வாணிகம் செய்து வருகிறார்கள். ஒரு 60-70 வருஷமா பிட்டு சுட்டு வித்திருப்பாங்க போல இருக்கு. அப்படி பிட்டு வாணிகம் செய்யும் பொழுது இப்ப நாமெல்லாம் ஒவ்வொருத்தரும் பல தொழில் செய்யறாங்க. அப்படி அந்த அம்மா செய்யும் பொழுது என்ன பண்ணுவாங்களா, அவருக்கு சொக்கநாதர் மேல பேரின்பம், பெருத்த அன்பு சொக்கநாதர் மேல. சொக்கநாதருக்கு நித்தம் நித்தம் தான் பிட்டினை அமுதாக கொடுக்க வேண்டும் அந்த அம்மையாருக்கு மிகுந்த விருப்பம். ஆனா இவங்க சுட்டு எடுத்துட்டு போற புட்டா ஒரு சன்னதிக்குள்ள போய் நிவேதனமாக போகிறது. அதனால என்ன பண்ணுவாங்களாம், புட்டு சுட்டு காலையில முதல் ஈடு வேகம் அல்லவா, அந்த பானை இப்படி திறக்கும் பொழுது இப்படி ஆவி கிளம்பும். சொக்கநாதா பிட்டு அமுது செய்து அருள், சொக்கநாதா பிட்டு அருள் செய்து அருள் என்று பெருமானுக்கு அந்த பிட்டினை முதல் ஆவியே நிவேதனம் பண்ணிடுவாங்களாம். அப்போ பாருங்க, ஒரு 70 வருஷமா சொக்கநாதர் அந்த பிட்டின ஆவியே சாப்பிட்டு இருக்கிறார் இல்லையா. அந்த பெருமாட்டி மிகுந்த வயது மூத்தவர். அவருடைய தள்ளாமை காரணமாக அவரால் சென்று தன்னுடைய பங்கை அடைக்க முடியவில்லை. உடனே இந்த முறைப்படி இந்த நாட்டிலே அனைவரும் தம் பங்கை அடைக்கிறார்களா என்று ஆராயக்கூடிய அந்த பணியாட்கள் சென்று அந்த பெருமாட்டி தன் பங்கை அடைக்காத நிலையை கண்டு அடைப்பதற்குரிய ஏற்பாட்டை செய்வாயாக என்று அவரை வருத்துகிறார்கள். உடனே அந்த பெருமாட்டி சொக்கநாதரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார். பெருமானே, நான் யாரிடம் செல்வேன், என்னிடம் கூலிக்கு பணமா உள்ளது, நான் என்ன செய்வேன், யாரை கொண்டு நான் இந்த பணியை செல்வேன், ஏற்கனவே அவரவர் தம் பங்கை அடைக்கவே சரியாக இருக்கிறது, நான் கூப்பிட்டால் யார் வருவா, அப்படி வந்தாலும் நான் கொடுப்பதற்கு என்னிடம் பணமா இருக்கிறது என்று விண்ணப்பம் செய்த உடனே அந்த நிலையிலே பெருமான் அங்கிருந்து ஒரு கூலியாள் வடிவிலே, தலையில ஒரு சும்மாடு, ஒரு பழைய கூடை, ஒரு தேஞ்சி போன மண்வெட்டி எடுத்துக்கொண்டு கூலிப்பணம் கொள்ளாது பிட்டினை கூலி கொண்டு எனக்கு யார் பணி செய்வார் என்று வருந்தி இருந்த அந்த பெருமாட்டி செவியில் படும்படி என்னை கூலி கொடுத்து ஏவல் கொள்வார் உளரோ என குவியபடி வருகிறார். உடனே அந்த பெருமாட்டி ஓடி சென்று அவர் கையை பிடித்து கொண்டு, யா எனக்கு பணியாளா வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. பாட்டி ரொம்ப பசியோட இருக்கேன் பாட்டி. பெருமானுக்கு எத்தனை எத்தனை வர்க்கங்கள் நித்தம் நித்தம் நாம் நிவேதனம் செய்கிறோம் பல ஆலயங்களிலே. அந்த பெருமான் பாருங்க, ஒரு ஏழை மூதாட்டி அன்பிலே பெற்று உண்பதை விரும்புகிறான். அதாங்க சுவாமியுடைய கருணை. நம்ம அன்பை தாங்க அவன் விரும்புவான். நம்ம படைக்கிற பொருள் எல்லாம் அவனுக்கு சென்று சேரவா போகிறது. எவ்வளவு விதம் விதமா வைத்து படைத்தாலும் பிறகு பிரசாதம்னு நம்ம தானே எடுத்துக்கிறோம். அவன் எதை விரும்புறான், இந்த பாட்டியோட அன்பைத்தான் விரும்பினான். பாட்டி ரொம்ப பசிக்குது எனக்கு, அதனால எனக்கு முதல்ல என்ன கூலி கொடுப்பேன்னு கேட்கிறார். என்கிட்ட என்னப்பா இருக்கு, என்கிட்ட பிட்டு தான் இருக்கு, இனிய பிட்டு, அதை தரேன் அப்படின்னா. ரொம்ப பசிக்குது பாட்டி, பிட்டை கொடுன்னு சொன்னார். பாட்டிக்கிட்ட பிட்டை வாங்கி வயிறார உண்டார். உண்டு விட்டு, பாட்டி பிட்டு ரொம்ப சுவையா இருக்கு, எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நான் துண்டுல கட்டி எடுத்துட்டு போன்னு ஒரு துண்டிலே வாங்கி கட்டி கொண்டார். கட்டி எடுத்துக்கொண்டு செம்மணச் செல்வியிடம் பிட்டினை ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு வைகை கரைக்கு செல்கிறார். வைகை கரைக்கு சென்றவர் வந்தியின் பங்கு அளந்து போடப்பட்ட இடத்தை சென்று அங்கே நின்று கொண்டார். அதை அடைக்கிற மாதிரி என்ன செய்வாராம், ஒரு வெட்டு மண்ணை வெட்டி கூடையில போடுவாராம்.
போட்டு அதை அடைக்கிறது கொண்டு போற மாதிரி போகும்போதே எல்லாம் கீழே சிந்திருமா. சிந்தனை வெறுங்கூடைய போய் கவுக்குற மாதிரி இப்படி பண்ணுவாராம். பண்ணிட்டு சாப்பிடுவோமான்னு சொல்லி பிட்டை அள்ளி உண்பாராம். கூட வேலை பார்த்து பிட்டு சாப்பிடுறீங்களா யாராச்சும் வேலை பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் தொந்தரவு கொடுப்பாராம். கொடுத்து விட்டு பின்பு அந்த சுவையை ரொம்ப மெச்சுவாராம். அள்ளி சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த சுவையின் பெருமையை ரொம்ப பாராட்டுவாராம். களைச்சி போயிட்டாராம் சாமி. உடனே ஓய்வு எடுப்பாராம். ஓய்வு எடுக்கும்போது என்ன பண்ணுவாராம், மண்ணை குவித்து இங்கும் அங்கும் பாய்ந்து ஓடுவார் வருவார். இதெல்லாம் செஞ்சு செஞ்சு ரொம்ப களைப்பு எய்து விட்டது என்று ஒரு கொன்றை மர நிழலிலே மண்ணை குவித்து கூடையை தலைக்கு வைத்து பெருமான் அங்கே பள்ளி கொண்டிருக்கிறாராம். கூலியாளா வந்த பெருமான் பள்ளி கொண்டிருக்கிறார். கரை அடைப்பதை கண்காணித்துக் கொண்டிருந்த பாண்டிய மன்னன் அப்படியே பார்த்து கொண்டே வந்தார். ஒரு இடம் மட்டும் கரை அடைக்கப்படவில்லை. அதை கண்டார். கண்ட உடனே குருணி 100 கெடுத்தது என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். குருணி என்பது ஒரு சிறிய அளவு, 100 என்பது ஒரு 100 களம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரளவு. ஒரு குருணி பதம் இருந்துச்சுன்னா 100 களம் நல்ல நெல்லுக்கெல்லாம் தரம் குறைந்துவிடும். அதனால தூத்தி நல்லா சுத்தமா பிரிப்பாங்க நெல். அது போல சிறிதளவு அடைக்கப்படாத கரை அடைத்த கரையெல்லாம் சேர்த்து உடைச்சி வைகை வெள்ளம் கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இதை கண்டார். கண்டவர் இங்கே பலருடைய பங்கையும் சேர்த்து இவர் கெடுக்கிறாரே, இவர் யார் என கேட்டார். உன்னை ஏவலர்கள் செம்மனச் செல்வியுடைய ஏவலால் இவன் கூலியாளாக வந்திருக்கிறான். இவன் மண்டை வெட்டி கூடையிலே போட்டுக்கொண்டு இங்கும் அங்கும் சிந்தினான். பிறகு மண்ணை குவிப்பான். பூச்சி வச்சுட்டு மண்ணட்டியில் அள்ளமாட்டான். ஆடுவான் பாடுவான். பின்பு களைப்பால் நீண்ட நேரம் நின்று ஓய்வெடுப்பான். ஆசை தீர பிட்டை உண்பான். பின்பு இங்கும் அங்கும் ஓடி உலாத்துவான். தற்பொழுது களைத்து போனது போல கொன்றை மர நிழலே படுத்திருக்கிறான் என்றார்கள். சிறந்த பாண்டிய மன்னன் அவர் எழுப்பி, உன்னால் அடைப்பட்ட பிறரது கரையும் உடைந்து ஓடுகிறது என்று கூறி பொற்பிரம்பால் ஓங்கி அந்த கூலியாளாக வந்த பெருமானுடைய திருமுதுகிலே அடிக்கிறார். அப்படி அடிக்கிற அந்த இடத்தை மணிவாசகர் சொல்வார். பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் பின் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்தீசன் கண் சுமந்த நெற்றி கடவுள் களி மதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடு தான் அம்மானாய். அற்புதமாக பதிவு பண்ணுவார் மணிவாசகர் பெருந்தகையா. அப்படி அவர் முதுவிலே ஓங்கி அடித்தார். அப்படி அடித்த உடனே ஒரே ஒரு மண்வெட்டி மண்ணை அள்ளி அந்த கரையிலே போட்டு மறைந்து போனான். உடனே அடைப்பட்டது மதுரை வெள்ளம். அதாவது பெருமான் நேர்மை தவறாத அந்த சீலத்தோடு இருக்கக்கூடிய தன்மை அந்த இடத்துல காட்டப்படுது. சாமி வந்தார் விளையாண்டார் அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா தான் வந்தது அந்த செம்மனச் செல்வி என்ற அந்த வந்திப்பாட்டிக்காக வந்தார் அல்லவா. வந்தார் விளையாண்டார் போனார் வந்தார் அந்த பகுதியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் தான் மேற்கொண்ட செயலை சரியாக செய்தாரா அப்படின்னு கேட்டா ரொம்ப அழகா மணிவாசக பெருமான் சொல்லுவாரு. பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெருங்கொண்டலே. அந்த பெருமான் என்ன சொல்லுவார், பெருமானே நீ சாப்பிட்ட பிட்டாகிய கூலி நேர்படும்படி மண் சுமந்து கரையை அடைத்தாள் அல்லவா. ஒரு மண்வெட்டி அள்ளி போட்டு கொடுத்த கூலிக்கு தக்கபடி கரையை அடைச்சு மறைந்து போனார் சுவாமி. அப்படி அடித்த அடி பாண்டியம்மன் முதுகிலே, அவன் அரண்மனையில இருக்கக்கூடிய மகாராணி தேவியர் முதுகிலே, பிள்ளைகள் முதுகிலே, பாண்டி நாட்டு பெரியவர்கள் முதுகிலே மற்றும் உலகில் இருந்த அனைத்து உயிர்கள் முதுகிலும் பட்டது. எல்லா உயிருக்கும் அந்த பிரம்பு அடியின் வழி பட்டு யாவரும் முதுகை பிடித்து அலறி துடித்தார்கள். பின்பு அங்கே கரையும் அடைபட்டு போனது. உடனே மன்னன்
இந்த வாதவூரடிகளுக்காக பெருமானே மண் சுமந்தாரா என்று வாதவூரடிகள் பெருமையும் அந்த பெருமான் கருணையும் நினைந்து கண்ணீர் விட்டு அழுதார். செய்தியை அறிந்தார் வாதவூரடிகள் பெருமான். மனம் மிக வருந்தினார். பெருமானே, என் பொருட்டு மண் சுமந்தாயா, என் பொருட்டு மண் சுமந்தாயா என்று ஓடி வந்தார். அங்கே வந்து பெருமான் அவருடைய அந்த உள்ளம் கசிந்து பெருகிறது. என்பு நைந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பெனும் ஆறு கரையது புரள நண்புலன் ஒன்றின் ஆதை என்று அரற்றி உரை தடுமாறி ரோமம் சிலிர்ப்ப கரமலர் முட்டித்து இருதயம் மலர கண்களி கூற நுண்துளி அரும்ப சாயா அன்பினை ஆழ்தொடர்ந்து அழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. நெய்தரு வேதியன் ஆகி வினைகட கைதர வல்ல கடவுள் போற்றி. ஆடகமுதரை அரசே போற்றி. கூடலிலங்கு குருமணி போற்றி. தென்தில்லை மண்டல் ஆடி போற்றி. இன்றெனக்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி என்று அந்த பெருமானை போற்றி வணங்கி கொண்டு வந்தார். வந்து அழுது தொழுது எம் பெருமான் மண் சுமந்த இடம் இதுவா என்று கேட்டு அந்த மண்ணிலே புரண்டு புரண்டு அழுதார். அந்த மண்ணிலே புரண்டு புரண்டு எவ்வளவு அன்பு பாருங்க. பெருமான் அண்ட சராசரங்களுக்கெல்லாம் ஒரு பெரு தலைவனாகி எம்பெருமான் எம்பொருட்டு மண் சுமந்தானா என்று அந்த மண்ணிலே புரண்டு புரண்டு அழுதார். பின்பு அழுது அலறி எம்முடைய பெருமான் இங்கு வந்து இத்துணை பேரன்பு செய்து கருணை புரிந்தானா? இங்கே தவமுடையவர்கள் யார் யார் தெரியுமா? இந்த கரை அடைக்கும் பொழுது பெருமானுடன் இருந்து கரையடைத்தார்களே அவர்கள் தான் தவத்தோர். இந்த பெருமான் முதுகிலே பிரம்பால் அடித்து அங்கே அவரை கூலி கொண்டாரே, பணி கொண்டாரே இந்த பாண்டிய மன்னன் பெருந்தவத்தோர். ஒரு பாட்டியிடம் சென்று பிட்டை அமுது செய்து அவர் பொருட்டு கரையடைக்க வந்தாரே இந்த பெருமாட்டியே உயர்ந்தவத்தோர். என்னுடைய குருநாதரை காணாத நானோ தவத்தை உடையவன், நான் சிறியேன் அவரை காணாமல் விட்டேனே என்று மிகவும் அழுது 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 அங்கிருந்து பெருமானே பெருமானே என்று போற்றுகிறார். பிரிவரியா அன்பர் நின்னரு பெய்கழல் தாளினைக்கு மறிவரியா செல்வம் வந்து பெற்றார். உன்னை வந்திப்பதோ நெறியறியேன் இன்னையே அறியேன் இன்னையே அறியும் அறிவறியேன் அறிவறியேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே அடைக்கலமே என்று பெருமானிடம் விண்ணப்பம் செய்து மிகவும் வருந்தி இருந்தார். பின் பாண்டிய மன்னன் வாதவூரடிகளை அணைந்து தன் பிழைக்கு வருந்தி மூவரும் தேவரும் அறியா முழுமுதல் உம்பொருட்டன்றோ குதிரை சேவகனாய் எழுந்தருளி இங்கு எழுந்தருளினார். நானோ அழியக்கூடிய பொருளை உம்மிடம் இருந்து மீட்கும் பொருட்டு பெரும் பாதகத்தை செய்தேன். தாங்கள் தலைவராக இருந்து நாடாள வேண்டும், அடியேன் உமக்கு சேவகராக இருந்து தொண்டு செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தார். உடனே நம்முடைய அடிகள் பெருமான், மன்னா எனக்கு நாட்டை கொடுப்பதை விட எனக்கு மகிழ்வு என்ன தெரியுமா? என்னுடைய குருநாதர் திருவடிக்கு செல்ல என்னை விடுவிப்பதே எனக்கு செய்யக்கூடிய பெரிய உபகாரம் என்றார். உடனே அவரை மந்திரி பதவியில் இருந்து விடுவிக்க நேராக சென்று சொக்கநாதரை வணங்கி நல்ல தவவேண்டம் பூண்டு திருநீரு கண்டிகை வாயிலே பெருமானுடைய திருநாமத்தை ஓதியபடி அங்கிருந்து புறப்பட்டு கரையிலிருந்து அணையில தடுத்து வைத்திருக்கக்கூடிய வெள்ளம் அப்படி தடுப்பை தூக்கிய உடனே கரை புரண்டு ஓடி சென்று கடலிலே கலப்பது போல மடை திறந்த வெள்ளம் போல ஓடி சென்று தம்முடைய குருநாதர் திருவடியிலே சென்று விழுந்து அவர் திருவடியை போற்றி மகிழ அவரை கிருபா நோக்கம் செய்து ஆட்கொண்ட குருமணிகள் தாம் கையிலை சென்று அணைய வேண்டிய காலம் அணைந்தது என்பதை அங்கே அறிவித்து சீடர்களிடம் கூறி தாம் விடைபெறுவதாக கூறுகிறார். பிரிவாற்ற இயலாத சீடர்கள் எல்லோரும் கண்ணீர் விட்டு கதறி எழுகிறார். வாதவூர் அடிகள் பெருமான் திருவடியிலை பிடித்து கொண்டு குருநாதா குருநாதா உம்மை எப்படி பிரிவேன் என்று அழுதார். உடனே பெருமான், வருந்தாதீர், இந்த குருந்த மரத்தின் கீழே ஒரு பீடம் அமைத்து அதிலே எம்முடைய திருவடியை தாபித்து அதை நித்தம் போற்றி போற்றி வழிபட்டு வாருங்கள். நீங்க திருப்பரந்துரை போனீங்கன்னா தெரியும், கோயில் பிரகாரம் வலம் வரும்போது இடது பக்கத்துல ஒரு குளம் இருக்கும். அந்த தடாகத்திலே ஒரு நாள் செந்தழல் தோன்றும், அதிலே இறங்கி நம்மை அடையுங்கள் என்று அருளி செய்கிறார். அருளி செய்விட்டு அங்கிருந்து புறப்படுகிறார். அனைவரும் அழுதபடி செல்கிறார்கள். இங்கேயே இருங்கள், என்னை தொடர வேண்டாம் என்று கூறிவிட்டு செல்கிறார். அனைவரும் அங்கேயே நிற்கிறார்கள். வாதவூரடிகள் மட்டும் பிரிவாற்றாமையை தாங்க இயலாது
மிகவும் புலம்பி அழுது தேம்பியபடி தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறார். முன்னே சென்ற குருநாதர் வடிவிலே சென்ற சிவபெருமான் ஒரு கொன்றை மர நிழலிலே வீற்றிருந்து வாதவூரை அருகழைத்து தன் அருகே இருத்தி கொண்டு, வாதவூரனே வருந்தற்க வருந்தற்க, யாவரும் பொய்கையிலே சேர்ந்து எம் திருவடியை அடைவார்கள், நீ மட்டும் அதை சேராது உத்தரகோசமங்கை என்னும் பதியை அடைந்து அங்கே அட்டமா சித்திகளை எல்லாம் பெற்று நான் கூறிய இந்த முறையிலே இந்த தலங்களை எல்லாம் வழிபட்டு தில்லை வந்தடைந்து புத்தரை வாதிலே வென்று எம் திருவடி நிழலை எய்துவா என்று அவருக்கு ஆசி கூறி அங்கிருந்து புறப்பட்டு பெருமான் கைலை மலை சென்று சேர்கிறார். இதோட நமக்கு மண் சுமந்த சருக்கம் நிறைவடைகிறது. அடுத்து திரு அம்பலச் சருக்கம் தொடங்குகிறது. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அம்மா இசைந்தா இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து பார்க்கலாம். அம்மா சாந்தாம்மா கண்டிப்பா தொடருங்கள் ஐயா. நேரம் போனதே தெரியல. ரொம்ப இன்ட்ரெஸ்டா உணர்வுபூர்வமா இருக்கு. தொடருங்கள் ஐயா. ஐயா சிவாயிரம் திருச்சிட்டம்பலங்க ஐயா. நல்லா இருந்துச்சுங்க ஐயா. சிவ சிவா. திரு அம்பலச் சருக்கத்தை தொடர்ந்து கொள்கிறார் நம்முடைய கடவுள் மாமுனிவர். திருவடியை பிரதிஷ்டை செய்து அங்கே வழிபட்டு வருகிறார்கள். அப்பொழுதுதான் சிவபுராணம் ஓதுகிறார் வாதவூரடிகளார். சிவபுராணம் ஓதி பெருமானுடைய திருவடியை போற்றி வணங்கி கொண்டு அதனைத் தொடர்ந்து அந்த பெருமான் ஆட்கொண்ட அற்புதத்தை வியந்து வியந்து அற்புதப்பத்து பாடுகிறார். அதன் பிறகு 999 அடியாரோடு தன்னை கூட்டுவித்த அந்த பெருமானுடைய அதிசயத்தை நினைந்து நினைந்து அதிசயப்பத்து பாடுகிறார். அதனைத் தொடர்ந்து குருநாதராகி தன் உயிரை குழைத்து தன்னை ஆட்கொண்ட பெருமான் திருவருளை நினைந்து குழைத்த பத்து பாடுகிறார். எனக்கு இதெல்லாம் பாடி பாடி உங்களுக்கு தலைப்பை சொல்லணும்னு ஆசை, நேரம் இல்லை. அதனால தலைப்பை மட்டும் அடியேன்னு சொல்லி செல்கிறேன், பொறுத்தருளணும். அதனைத் தொடர்ந்து பெருமான் தன்னுடைய திருவடியை காட்டி ஆட்கொண்ட பெருங்கருணையை நினைந்து நினைந்தும் அவன் தன் தலையிலே திருவடி சூட்டிய அந்த பெருமையை நினைந்து, தேவதேவன் மெய்ச்சேவகன் அவருடைய சேவடி நம் சென்னி மண்ணி சுடருமே என்றது பதிகத்துல ஒவ்வொரு பாடலின் குறிப்பு வரும். அந்த நிலையை நினைந்து சென்னிப்பத்து, அவர் திருவடி சூட்டிய நிலையை நினைந்து சென்னிப்பத்து பாடுகிறார். பின்பு நம் பெருமானை நாம் பிரிந்து விட்டோமே என்று அவரை காண ஆசைப்படும் அந்த நிலையை நினைந்து நினைந்து ஆசைப்பத்து பாடுகிறார். அதனைத் தொடர்ந்து பெருமானே உன்னை பிரிந்து நான் வாழ இசையேன், நான் இந்த உலகிலே வாழ விரும்பேன் என நினைந்து 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 வாழாப்பத்து பாடுகிறார். அதனைத் தொடர்ந்து பெருமானே உன் திருவடியே அடைக்கலம், உன் திருவடியே அடைக்கலம் என்று போற்றி அடைக்கலப்பத்து பாடுகிறார். அதனைத் தொடர்ந்து இவ்வளவு சொல்லியும் இந்த பாவி இன்னும் உயிரை விடாமல் உயிரோடு தான் இருக்கிறேனே, என் குருநாதன் பிரிவை நான் எப்படி தாங்குகிறேன், என் போன்ற பாவி யார் இருப்பார், நான் இன்னும் சாகவில்லையே என நினைந்து செத்திலா பத்து பாடுகிறார். நான் இன்னும் சாகவில்லையே சாகவில்லையே என்று வருந்தி செத்திலா பத்து பாடுகிறார். அதனைத் தொடர்ந்து அந்த கருணாமூர்த்தி தன்னோடு கலந்திருந்த அந்த உணர்வு மேலிட உணர்ச்சி பத்து பாடுகிறார். இவ்வாறெல்லாம் இவர் நான் பலவாறு உன்னை கூவி கூவி அழைக்கிறேன் பெருமானே, நீ அது என்னப்பா என்ன சொன்னாய் என்று ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா, அதந்துவே என்று அருளாயே என்று கேட்டு அருட்பத்து பாடுகிறார். அதனை பிறகு அந்த பெருமான் தனக்கு உபதேசித்த அந்த உபதேச மந்திரத்தை நினைந்து திரு வார்த்தை என்கிற அந்த தலைப்பிலே பதிகம் பாடுகிறார். அதன் பிறகு இந்த பிறப்பு அற வேண்டும், பக்தி பெற வேண்டும் என்பதை நினைந்து எண்ணப்பதிகத்தை அருளி செய்கிறார். மேலும் வெண்பா, திருப்பள்ளி எழுச்சி, திரு ஏசரவு, ஆனந்தமாலை, உயிருண்ணி பத்து, பிரார்த்தனை பத்து, திரு பாண்டிப்பதிகம் எல்லாம் பாடி அங்கேயே வீற்றிருந்து பெருமான் திருவருளை போற்றி வரும் நாளிலே ஓர் நாள் தடாகத்திலே சோதி தோன்றுகிறது. பெருமான் அருளி செய்தபடி தடாகத்திலே சோதி தோன்றுகிறது. எப்பொழுது சோதி தோன்றும் என்று காத்து கிடந்த சீரடியார் பெருமக்கள் எல்லாம் ஓடி சென்று அந்த ஜோதியிலே குதித்து அவன் திருவடிக்கு செல்கிறார்கள். இவர் இங்கே யோக நிஷ்டையிலே அமர்ந்திருக்கிறார். இவருக்கு தெரியவே இல்லை அந்த ஜோதி தோன்றியது யோக நிஷ்டையில. ஓடி சென்று குதித்து 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 திருவடிக்கு செல்கிறார்கள். நீங்க இது போன்ற ஒரு காட்சியை பார்க்கணும்னா வெள்ளானை சருக்கம், பெரிய புராணத்துல வெள்ளானை சருக்கம் பார்த்தீங்கன்னா, வெள்ளானை சருக்கத்திலே சுவாமி
திருவடியை நினைப்பார் சுந்தரமூர்த்தி சுவாமி. பெருமானே, நேரம் ரொம்ப குறைவாதான் இருக்கு, அதனால அந்த இடம் ஒப்புமை நோக்கி இதை சிந்திக்கலான்னு உடனே அந்த பெருமான் திருவடி இணைந்து, சுவாமி வெறுத்தேன் மனை வாழ்க்கையை விட்டொழிந்தேன், உன் திருவடிக்கு சேர வேண்டும் பெருமானே என்று விண்ணப்பம் செய்த மாத்திரத்திலே பெருமான் வெள்ளானை அனுப்பி வைப்பார். உடனே வெள்ளானையிலே ஏறி, ஐராவணம் என்ற யானையிலே ஏறி செல்லும் பொழுது தன்னுடைய நண்பராகிய கடலிற்றறிவாராகிய சேரமான் பெருமான் நாயனாரை சிந்தித்த மாத்திரத்திலே அவருக்கு உணர்வு ஏற்பட்டு அவர் தொடர்ந்து வருவார். தன் குதிரை காதிலே திருவைந்தெழுத்தை ஓத குதிரை பறந்து செல்லும். முன்னாடி யானை மேல போறார் சுந்தரமூர்த்தி சாமி, பின்னாடி குதிரையில போறார் சேரமான் பெருமான் நாயனார். சேரமான் பெருமான் நாயனார் பிரிய முடியாத அவருடைய படை வீரர்கள் நிச்சயமெல்லாம், எம் தலைவர் சென்ற பிறகு நாம் தரியோம் இணைந்து உடைவாள ஆகாசத்துல வீசி தன் மார்பை காட்டுவார்களாம். அந்த உடைவாள் வேகமா மார்பிலே பாய்ந்த உடனே உடலை இங்கே விட்டு எம்முடைய தலைவருக்கு சேவை செய்வோம் என்று அவர் பின்னாடியே அந்த படை வீரர்கள் எல்லாம் சென்றார்கள் என்று சேக்கிழார் காட்டுவார். அது தடாகத்தை கண்டவுடனே என் பெருமான் திருவருள் மூண்டு விட்டது, உடனே சென்று அதிலே கலப்போம் என்று ஓடி சென்று பாய்ந்து அந்த ஜோதியிலே கலந்தார்கள். பெருமான் இடப வாகனனாக தோன்றி அனைவரையும் கைலாயத்திற்கு அழைத்து செல்வதற்கு அங்கே அருள் கொடுத்தான். அப்பொழுது ஒரு பெரியவர் பெருமான் திருவடியை பணிந்து, அந்த 999 அடியார்கள் ஒருத்தர் பணிந்து, சுவாமி வாத ஊரரை மட்டும் விட்டுவிட்டீர்களே, அவரை மோடு வரவில்லையே என்ற உடனே இங்கே சொல்கிறார் பெருமான், அவன் தில்லை தலத்திலே முத்தரை வாதில் வென்று எம்மை அடையும் அந்த திருவருளை பெற்றிருக்கிறான், ஆதலால் நீங்கள் மட்டும் வாருங்கள் என்று அழைத்து செல்கிறார். இதை எல்லாத்தையும் யோக நிட்டையிலே ஞான காட்சியிலே பார்க்கிறார். உடனே ஓடி செல்கிறார் அந்த தடாக கரைக்கு. அதனுள்ளே அந்த ஜோதி மறைந்து விடுகிறது. கண்ணீர் விட்டு அழுகிறார், பெருமானே பெருமானே, உன் திருவடியை கொடாமல் இப்படி எனக்கு பல கடமைகளை விதித்து விட்டாயே, நான் எப்பொழுது உன் திருவடியை சேருவேன், எப்பொழுது உன் திருவடியை சேருவேன் என்று கண்ணீர் விட்டு அழுகிறார். பின்பு தடாகக்கரையிலே நின்று தன்னை ஆட்கொள்ளாத அந்த நிலைக்கு வருந்தி அங்கிருந்து புறப்பட்டு குருந்த மரத்தை பறையபடி அடைந்து திருச்சதகம் அருளி செய்கிறார். மெய்தான் அரும்பி விதிர்த்து என தொடங்கும் திருச்சதகத்தை அருளி செய்கிறார். பின்பு பெருமான் அருளி செய்தபடி திருத்தல யாத்திரை மேற்கொண்டு உத்தரகோசமங்கை சென்று அங்கே ஆலயத்துள் செல்கிறார். பெருமான் அங்கே குரு வடிவத்தை காட்டாமல் அவர் உள்ளே மூலஸ்தானத்திலே இலிங்க திருமேனியிலேயே எழுந்தருளி இருக்கும் நிலையை கண்டு கண்ணீர் விட்டு இறங்கி அழுது நீத்தல் விண்ணப்பம் பாடுகிறார். கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய், பெருமானே என்னை கைவிட்டு விடாதே, கைவிட்டு விடாதே, கைவிட்டு விடாதே என்று விண்ணப்பம் செய்ய பெருமான் அந்த பாடலின் முடிவிலே அவருக்கு திருமேனி காட்டி அருள் செய்கிறார். அப்படி திருமேனி தரிசனத்தை கண்டு பேரின்பம் அடைந்த அவர் தொடர்ந்து திருத்தல யாத்திரை மேற்கொண்டு அங்கே அஷ்டமா சித்திகளை பெறுகிறார். அங்கிருந்து திருத்தல யாத்திரை மேற்கொண்டு திருவிடைமருதூர் தலத்தை சென்று வணங்குகிறார். அங்கிருந்து புறப்பட்டு நேராக சென்று திரு ஆரூரை பணிகிறார். திரு ஆரூரிலே திருப்புலம்பல் பாடுகிறார். பூங்கமல தயனொடுமால் அறியாத நெறியான் என்று தொடங்கக்கூடிய திருப்புலம்பல் பாடிக்கொண்டு அங்கிருந்து சீர்காழி செல்கிறார். சீர்காழியிலே கும்பர்கட்கரசே என தொடங்கும் பிடித்த 10 பாடி அங்கிருந்து புறப்பட்டு திரு கழுக்குன்றம் செல்கிறார். கழுக்குன்றம் சென்று பெருமானை பணிந்து வழிபட்டு கொண்டு அங்கிருந்து தில்லையை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நேரே புறப்பட்டு சென்றவர் திரு முதுகுன்றத்தையும் திரு வெண்ணெய்நல்லூரையும் பணிந்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணார முத கடலே போற்றி என்று போற்றக்கூடிய திரு அண்ணாமலைப்பதியை சென்று சேர்கிறார். ஏன்னா திருவம்பாவை என்பது ஒரு திருவாசகத்துக்கு சமமான ஒரு பதிகம். ஏன்னா நம்ம 10 நாள் அந்த காப்பிட்டு இருக்கும் பொழுது திருவாதிரை 10 நாள் திருவிழாவிலே நீங்க ஒரு திருவாசகம் ஓதுவதற்கு சமமான பலனை தரக்கூடிய 12 திருமுறைக்கும் சமமான பலனை தரக்கூடிய, ஏன்னா எல்லா திருமுறையும் காப்பிடப்பட்டிருக்கும். இந்த ஒரு பாடல் திருவம்பாவை ஒரு பதிகம் 12 திருமுறை பலனையும் நமக்கு வாரி கொடுக்கிறது என்றால் அது இவ்வளவு உயர்ந்த பதிகம் அல்லவா? அங்கு செல்கிறார். அங்கு சென்று அண்ணாமலை அணைகிறார். மார்கழி மாதம் வருகிறது. கன்னிப்பெண்கள் நீராட செல்லும் அந்த நிலையை கண்டு திருவெம்பாவை பாடி அருளுகிறார்.
அதன் பிறகு திரு அம்மானை, செங்கன் நெடுமாலும் என்று தொடங்கக்கூடிய திரு அம்மானை பாடி அருளுகிறார். அங்கு சில நாள் எழுந்தருளி அடிமுடி தேட எழுந்தருளி இருந்த அந்த சோதி வடிவாகிய பரம்பொருளை போற்றி வணங்கி கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு காஞ்சிபுரம் சென்று சேர்கிறார். காஞ்சிபுரம் சென்று சேர்ந்தவர் அங்கே பெருமானை வழிபட்டு கொண்டு மீண்டும் தில்லை வரும் வழியிலே கழுக்குன்றத்தை மீண்டும் வந்து பணிகிறார். அப்பொழுது கழுக்குன்றத்தை பணிந்து திரு கழுக்குன்ற பதிகம் பாடாத பெருந்துரை பெருமானும் நாமங்கள் பேசுவார்க்கு என தொடங்கும் பதிகம் பாட அங்கே பெருமான் குருநாதர் வடிவத்தை காட்டி ஆட்கொள்கிறார். அந்த குருநாதர் அவருக்கு குருநாதர் வடிவம் தாங்க, எங்க போனாலும் பெருமான் குருநாதர் வடிவம், குருநாதர் குருவர். நீங்க குருநாதரை சிவமாக கண்டுவிட்டீர்கள் என்றால் சிவம் தெரிய மாட்டார், எங்கும் குருவே தெரிவார், குருவே சிவம் அல்லவா? அப்படி வணங்கி கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு நேராக திருத்தில்லை வந்து அடைகிறார். திருத்தில்லையை வந்து அணைந்து அங்கே திரு அம்பலத்தை எழுந்தருள ஆனந்த நிறுத்தத்தை காட்டி அருள் செய்கிறார் பெருமான். ஆனந்த நிறுத்தத்திலே நடேசர் தெரியவில்லையா, தன்னை ஆட்கொண்ட குருமணிகள் தெரிந்தாராம் வாதவரடிகளுக்கு. கண்டப்பத்து பாடி அருளுகிறார். இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருணரையில் வீழ்வேற்கு என்று கண்டப்பத்து பாடி அருளுகிறார். அதன் பிறகு குரு வடிவத்தை கண்டு தரிசித்து தில்லையை அரிதில் நீங்கி புலிச்சரம் என்ற அருகிலே இருந்த தில்லைக்கு கொஞ்சம் லேசா நகர் எல்லை பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த தலம் அங்கே சென்று எழுந்தருளி இருக்கிறார். பின்பு தில்லையை அவர் பிரிய மனமில்லாமல் வளம் கொண்டபடியே இருக்கிறார். தில்லை வீதி வளம். எப்படி நந்தனார் பெருமான் இந்த தில்லைக்கு நாளை போவேன் என்பார். புலை பூவாம் வாழ்க்கை இப்படியே கழிந்து விடுமே என்று ஒரு நாள் புறப்பட்டு போயிட்டார். ஆனாலும் அங்கே தில்லை வாழ் அந்தணர்களும் அவருடைய மாட மாளிகையும் அங்கே வேதம் ஓதுதலையும் அங்கே 3000 ஆகுதிகள் நித்தம் செய்வதையும் நினைந்து நம்முடைய பிறப்புக்கு அங்கே செல்வது தகாது என்று அஞ்சி ஊருக்கு வெளியே தங்கியிருந்தவர் தலத்தையே வளமா வருவார், அதாவது தில்லையவே வளமா வருவார். அது போல நம்ம அடிகள் பெருமான் புலிச்சரத்தில் இருந்தபடி தில்லை வீதிகளை வளம் கொண்டார். அப்படி வீதிகளை வளம் கொண்ட பொழுது குலாப்பத்து பாடுகிறார், கீர்த்தி திரு அகவல் பாடுகிறார், திரு அண்டப்பகுதி பாடுகிறார், போற்றி திரு அகவல் பாடுகிறார். இப்படி எல்லாம் பாடி வளம் வரும் பொழுது தில்லையிலே மகளிர் விளையாடக்கூடிய அந்த நிலையை கண்டு அவர்கள் சில பாடல்களை பாடி விளையாடுகிறார்கள். அவரிடம் சென்று, பெண்களே, வீணான பாடல்களை பாடி காலத்தை கழிக்காதீர்கள், நம் பெருமானை பாடி விளையாடுங்கள் என்று கூறி திரு தெள்ளேனம் பாடவும், திரு உந்தியார் பாடவும், திரு தோல் நோக்கம் பாடவும், திரு பூவல்லி பாடவும், இவ்வாறு பல பாடல்களை பாடி அருளி செய்து பொன்னூசலும் பாடி அங்கிருந்து புறப்பட்டவர் நேராக ஓர் பெண் அங்கே பெருமானை வழிபடச் செல்லும் நிலையை கண்டு அவளை நோக்கி, உம் அன்னையிடம் நம் பெருமானுடைய கருணையெல்லாம் எடுத்து கூறி அந்த பெருமான் திருவருளை எடுத்து விளக்குவா என்று கூறி அன்னைப்பத்து பாடச் சொல்லி அன்னைப்பத்து பாடுகிறார் அவளிடம். பின்பு அங்கிருந்து சென்றவர் சோலைகள் வழியே செல்கிறார். செல்லும் பொழுது குயில்கள் அங்கிருந்து குவிக்கொண்டிருந்தன. அந்த மலரிலே வண்டுகள் தேனெடுத்து கொண்டிருந்தன. தும்பி என்று சொல்லக்கூடிய வண்டுகளிலே உயர்ந்த வண்டு ராஜவண்டு என்று சொல்லக்கூடிய கோத்தும்பியும் அங்கே இருந்தது. அந்த கோத்தும்பியை நோக்கி, திணைத்தனையில் தேன், திணைத்தனை பூவினில் உள்ள தேனை உண்ணக்கூடிய வண்டே, நீ நினைதோறும் காண்தோறும் பேசும்தோறும் எப்பொழுதும் அனைத்தெலும்பு உள்நக ஆனந்த தேன் சொரியும் புனிப்புடையானுக்கே சென்று ஊதா என்று கூறி அதனிடம் கோத்தும்பியை பாடி அருளி செய்தார். பின்பு சோலை வழியே சென்றவர் அங்கே கூவிக்கொண்டிருந்த குயில்களை பார்த்து, நீங்கள் வெறுமனே கூவாதீர்கள், எம் பெருமானை நோக்கி கூவுங்கள் என்று குயிர்ப்பத்து பாடினார். அதனைத் தொடர்ந்து அங்கே நந்தவனம் சென்ற அவர் அங்கு இருந்த பேசும் கிளிகளை கண்டு, நீங்கள் வெறும் பேச்சை பேசாதீர்கள், எம் பெருமான் புகழை பேசுங்கள் என்று திரு தசாங்கம் பாடி அருளினார். இப்படி அவனை தவிர எவரையும் கடவுள் என்று எவரேறும் போட்டுவார் இருந்தால் அவரே நாம் அஞ்சத்தங்கவர் என்று கூறி அச்சப்பத்து பாடி இப்படியெல்லாம் பலவித பதிகங்களை பாடி பாடி
தில்லையிலே வீற்றிருந்த அவர் ஒரு பர்ணசாலை என்று கூறக்கூடிய தவச்சாலை அமைத்து அங்கு இருந்தபடி பெருமான் திருப்புகழை போற்றி பரவி வீற்றிருந்தார். அப்படி அவர் வீற்றிருக்கும் வேளையிலே இங்கே நிறுத்த தரிசனத்தை செய்து செய்து எழுந்தருள் இருக்கிறார். இந்த இடத்திலே புத்தரை வாதில் வென்ற செருக்கத்தை நமக்கு அமைத்துக் கொடுக்கிறார் கடவுள் மாமுனிவர். புத்தரை வாதில் வென்ற செருக்கம் திருச்சிற்றம்பலம். புத்தரை வாதில் வென்ற செருக்கத்திலே ஓர் அடியார் அவர் தில்லை நகரை வந்து இங்கே வழிபட்டு அந்த பொன்னம்பல பெருமானுடைய அந்த பரிபூர்ண பேரருட் கடாட்சத்தை பெற்று தன் வாழ்நாள் எல்லாம் பொன்னம்பலம் 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 என்றே கூறக்கூடிய தவத்தை மேற்கொள்கிறார். அவர் திருத்தல யாத்திரை மேற்கொண்டு ஈழநாடு செல்கிறார். அப்படி ஈழநாடு சென்றவர் செல்லும் வழியெல்லாம் தங்கும் இடமெல்லாம் அமரும் போதும் எழும்போதும் இது சீரடியார் இலக்கணமாக நமக்கு காட்டப்படும். நீங்க நம்முடைய பெரிய புராணத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருட்சரிதத்தை பார்த்தீங்கன்னா அவர் சென்று கச்சூரிலே சென்று பெருமானை வழிபட்டு கீழே வந்து வீற்றிருக்கும் பொழுது திருவைந்தெழுத்து கூறி அமர்ந்தார் என்று காட்டுவார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். அதுபோல பெருமானை இங்கே பொன்னம்பலம் 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 என்று போற்றியபடி சென்றார் அவர். பின்பு ஈழநாட்டு யாத்திரை மேற்கொண்டார். அங்கு சென்று சேர்ந்தவர் அங்கே பொன்னம்பலம் பொன்னம்பலம் என்று கூறுவதை கேட்ட சில புத்தர்கள் மன்னரிடம் சென்று இவ்வாறு ஒருத்தர் சோழ தேசத்திலிருந்து வந்திருக்கிறார், அவர் எந்நேரமும் பொன்னம்பலம் பொன்னம்பலம் வாழ்க பொன்னம்பலம் போற்றி என்று கூறியபடியே இருக்கிறார் என்று கூறியவுடனே மன்னரின் சபையிலே வீற்றிருந்த அந்த புத்த குருவாகிய ஒருவர் பஞ்சகந்தம் கெடுதலே முத்தி, இது என்ன யாரோ ஒருவர் வந்து பொன்னம்பலம் என்று கூறுகிறாரே, இது எவ்வாறு நாம் ஏற்றுக்கொள்ள தகும், அவரை உடனே அழைத்து வர சொல்லுங்கள் என்று மன்னரிடம் கூற மன்னர் அவரை அழைத்து வர பணிக்கிறார். அப்படி அந்த அடியாரை அவர்கள் அழைத்து செல்ல மன்னருடைய சபைக்கு சென்ற அவர் திரு அம்பலம் என்று கூறி அமர்ந்தார். இதை கேட்ட உடனே ஏன் இதையே ஓயாது கூறிக்கொண்டிருக்கிறீர்கள், இதன் பொருள் யாது என்று கூறிய உடனே அவர் தில்லையின் பெருமைகளையெல்லாம் எடுத்து கூறி நடேச பெருமானுடைய அந்த பெரும் கருணையெல்லாம் விளக்கி நிறைவாக மகுடம் போல ஒன்று சொன்னார். பொன்னம்பலம் என்று ஒரு முறை சொல்வது திருவைந்தெழுத்தை 21,600 முறை சொன்னதற்கு சமம் என்று கூறி அந்த பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் பேரம்பலம் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தின் சிறப்பை எடுத்து கூறினார். அதை கேட்டவுடனே புத்தகுரு மிகவும் சினந்து இப்போதே தில்லை அடைந்து பிடகம் 3 சொன்ன புத்தனே போற்றத்தக்க வணங்கத்தக்க கடவுள் என்று நான் சாதிப்பேன், அதை 3 தினத்துள் சாதிப்பேன் என்று வாது செய்வதற்கு புறப்பட்டார். அனைத்தையும் கடந்து தில்லையை அடைந்து அங்கே புலிச்சரம் அருகே இருந்த ஒரு மண்டபத்திலே வீற்றிருக்க ஊமை மகளை கொண்ட அந்த ஈழ தேசத்து மன்னன் தானும் தில்லையை சென்று வணங்க வேண்டும் என்று உள்ளத்திலே கொண்டு அவரும் பின்னாலேயே புறப்பட்டு வந்து சேருகிறார். அனைவரும் அந்த மண்டபத்திலே வீற்றிருக்க அங்கே புத்த குரு வந்து சேர்ந்த செய்தியை கேள்வியுற்ற அங்கிருந்த அடியார்கள் எல்லாம் அங்கே சென்று அவரை தில்லையை விட்டு நீங்குங்கள், இது எம்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய தலம், எம்பெருமான் அரசாட்சி செய்யக்கூடிய தலம் என்று கூற உமது சோழராசனது முன்னம் வாது செய்து பௌத்தமே சமயம் என்று சாதிப்பேன், புத்தனே கடவுள் என்று நிறுவுவேன், அதை செய்யாமல் இந்நகரை விட்டு அகலேன் என கூற அவர்கள் சென்று தில்லைவாழ்ந்தனரிடம் இந்த செய்தியை தெரிவிக்கிறார்கள். தில்லைவாழ்ந்தனர்கள் இல்லந்தோறும் என்ற செய்தியை சென்று அறிவித்தவுடனே தில்லைவாழ்ந்தனர்கள் இங்கே வந்து ஏன் இங்கே வந்தாய், இது பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய ராஜதானி என்று கூறி அவர்கள் கேட்க உங்களுடைய 4 வேதங்களையும் 6 அங்கங்களையும் 18 புராணங்களையும் நான் அங்கே மறுத்து எமது சமய சாஸ்திரத்தை கொண்டு வென்று பௌத்த சமயமே சமயம் என்று நிறுவுவேன் என்று கூறி நிற்க ஒரு நாய் குறைக்கும் பொழுது நாம் பதிலுக்கு குறைப்பது தகாது என்றும் நம்மீது சேறு தெளித்த காரணத்தால் நாம் மீண்டும் சேற்றுக்கு ஊறு செய்ய நினைத்தால் அது நமக்கே களங்கத்தை தோற்றுவிக்கும் என்ற கருத்தாலும் அவர்கள் அவரை விட்டு நீங்கி மன்னருக்கு திருமுகம் எழுதுகிறார்கள். எழுதி இவ்வாறு ஒருவர் வந்து இங்கு இருக்கிறார், இவர் இவ்வாறு நம்மை வாதுக்கு அழைக்கிறார்,
தக்கவரை கொண்டு அவரை வாதில் வென்று நம் சமயத்தை நிறுவ வேண்டும் என்று மன்னருக்கு திருமுகம் அனுப்புகிறார்கள், சோழ மன்னருக்கு. அன்று இரவு வந்து அணைகிறது. இரவு அனைவரும் உறக்கத்திலே இருக்கும் பொழுது சிவபெருமான் தில்லைவாழந்தர்கள் ஒவ்வொருவர் கனவிலும் சென்று, சோழராசன் கனவிலும் சென்று, எம்முடைய அன்பன் தில்லையின் எல்லையிலே ஒரு தவசாலை அமைத்து விட்டிருக்கிறான், அவனை அழைத்து வந்து வாது செய்யுங்கள், நம்முடைய சமயத்தை அவன் நிறுவி சாதிப்பான் என்று கூறி மறைந்தருள, உடனே அனைவரும் ஓடிச் சென்று நம்முடைய அடிகளார் திருவடியை பணிந்து, தாங்கள் இங்கே வந்து வாதிலே நம்முடைய சைவ சமயத்தை நிறுவி பௌத்தர்களை வெல்ல வேண்டும் என்று அழைக்கிறார்கள். எம்பெருமானே உங்கள் கனவிலே வந்து இதை கூறினாரா என்று அந்த பரம்பொருளின் கருவை நினைந்து உருகிய அடிகளார் ஓடிச் சென்று ஆனந்த கூத்தன் திருவடிகளை பணிந்து அங்கிருந்து புறப்பட்டு வாது செய்யக்கூடிய இடத்துக்கு செல்கிறார். அங்கே வாது செய்யக்கூடிய மண்டபத்திலே நம்முடைய அடிகளார், பக்கத்திலே சோழ மன்னன், தில்லைவாழ் அந்தணர்கள், எதிரே பௌத்த குரு, அவருடைய சீடர்கள் மற்றும் ஈழ தேசத்து மன்னன் யாவரும் வீற்றிருக்க, இந்த பரசமயத்தவரை நாம் கண்ணால் காண்பதும் தகாது என்று கூறி இடையிலே சீலை அமைக்கும்படி, அதாவது ஒரு ஸ்கிரீன்னு சொல்லுவாங்க, அந்த வகையிலே ஒரு திரைச்சீலை அமைக்கும்படி பணித்து, நம்முடைய அடிகள் பெருமான் உம்முடைய சமயத்து அந்த சமயம் கூறும் தத்துவங்களை எடுத்து கூறுங்கள் என்று கூறுகிறார். இது ரொம்ப பெரிய இடம், முடிந்த அளவு சுருக்கமா பார்த்துருவோம் என்று கூறிய உடனே அவர்கள் கூறுகிறார்கள், எங்களுடைய தலைவன் அவர் இறை இலக்கணம் யாதென்றால் கணபங்கம் எனும் விதிப்படி எம்முடைய பெருமான் ஒரு 5 கந்தம் கெடுதலே எங்களுக்கு முத்தி என்பதையும், எம்பெருமான் ஒவ்வொரு உயிரிலும் ஒவ்வொரு யோனியிலும் பிறந்து அவற்றை வழிநடத்துகிறான் என்றும் அவர்களுடைய பலவிதமான வாதங்களை எடுத்து முன்வைக்கிறார்கள். அதை நிதானமாக கேட்ட நம்முடைய அடிகள் பெருமான், யானை எங்கே, சிறு முயல் எங்கே, நம்முடைய பெருமான் எங்கே, நீங்கள் சொல்லக்கூடிய புத்தன் எங்கே என்று கூறி அவர்கள் வாதினை பின்வருமாறு மறுக்க தொடங்குகிறார். என்ன கூறுகிறார் என்றால், கணபங்கம் உணர்வு, கணபங்கம் என்ற விதி என்ன கூறுகிறது என்றால், உணர்வு ஒரு நொடியும் முன்னே இருந்த உணர்வு இப்பொழுது மறந்து போகும் அல்லது அழிந்து போகும், இதுவே கணபங்கம். உன்னுடைய தலைவனாகிய புத்தன் பிடகம் எனும் நூலை செய்தானே, அறிவு நிலையாக உள்ள ஒருவனாலேயே ஒரு நூல் செய்ய முடியும், அவனுடைய அறிவுதான் கணந்தோறும் அழிந்து கொண்டே இருக்கிறதே, அவன் எப்படி நூல் செய்திருப்பான், ஆகையால் உன்னுடைய பிடக நூலே பிழை என்று மறுக்கிறார். அடுத்து சொல்கிறார், உம்முடைய இறைவனாக நீர் போற்றக்கூடிய புத்தன் யோனிகள் தோறும் பிறந்து அந்த உயிர்களை நல்வழிப்படுத்துகிறான் என்று நீ கூறிய காரணத்தால் அவன் பிறவி எனும் குழியிலே பட்டவனாகி செத்து பிறக்கின்ற தெய்வமானான், ஆதலால் அவன் இறை இலக்கணத்தை இழந்து போனான் என்று மறுக்கிறார். மூன்றாவதாக, நீங்கள் கொல்லாமையை போற்றக்கூடியவர்களாயிற்றே, நரி யோனியில் பிறந்த புத்தன், சிங்க யோனியிலே பிறந்த புத்தன், புலி யோனியிலே பிறந்த புத்தன் ஏன் கொல்லாமையை மேற்கொள்ளாமல் மற்ற விலங்குகளை கொன்று உண்கிறான்? அப்படியானால் உம்முடைய தலைவன் தன் கொள்கையை தானே நீங்கியவனாகிறானே என்று மறுக்கிறார். மணிமுடியா சொல்றார், நிறைய சொல்றார், நேரம் இல்லை, மகுடமா சொல்றார். பஞ்சகந்தம் கெடுதலே முத்தி என்று சொன்னீர்களே, பஞ்சகந்தம் கெட்டுவிட்டால் முக்தி. சரி, உன் குருநாதன் பஞ்சகந்தம் கெடுதலை பற்றி எழுதினாரே, அவர் பஞ்சகந்தம் கெட்டு எழுதினாரா, கெடுவதற்கு முன்பு எழுதினாரா? கெட்டு எழுதியிருந்தால் அவர் முத்திக்கு சென்றிருப்பார், நூல் செய்ய முடியாது. கெடுவதற்கு முன்பு எழுதினால் பஞ்சகந்தம் கெட்ட அனுபவம் அவர் அடையவில்லை, ஆனாலும் அவர் நூல் செய்ய முடியாது. 2 வகையிலும் உன்னுடைய கடவுளாக போற்றப்படக்கூடிய புத்தன் தோற்று போனான் என்று கூறி நம்முடைய சைவ சமயமே சமயம் என்று நிறுவுகிறார்களுக்கு நிறைய மேற்கோள் காட்டுறார். அப்படி காட்டிவிட்டு மிகவும் அவர்களை சினந்து கூறுகிறார், கலைமகளே, எம்முடைய பெருமான் திருவருளே இந்த உலகத்திலே நித்தியமும் சத்தியமும் ஆனதென்றால் நம்முடைய பெருமானை இழித்து பௌத்தத்தை போற்றும் இவர் நாவிலிருந்து விலகுவா என்கிறார். அனைவரும் ஊமைகளாகிறார்கள். ஊமைகளானவுடனே நம்முடைய அடிகள் பெருமான் கூறுகிறார் அந்த ஈழத்து மன்னனை நோக்கி, ஈழத்து மன்னரே, உம்முடைய குருநாதராக இங்கே வந்தவர்
பல ஐயங்களை எழுப்பி எம்மிடம் என்னென்ன கேள்விகள் கேட்க வேண்டும் என்று நினைந்தாரோ அத்தனை கேள்வியையும் யானே எழுப்புவேன், அதற்கு பதிலை உம்முடைய ஊமை பெண் தற்பொழுது கூறுவாள் என்று கூறி அற்புதமாக திருச்சாழல் பதிகத்தை எடுத்து முதல் 2 அடியை அடிகளார் பாட, பின்னிரண்டு அடியை ஊமை பெண் பாட, அனைவரும் இந்த பெருமான் திருவருட்கருணை இப்படிப்பட்டதா, ஊமை பேசுகிறாள், நம்முடைய குருநாதராக வாது செய்ய வந்தவர்கள் ஊமையானார்களே என்று அனைவரும் பெருமான் திருவருட்கருணையை போற்றி பணிகிறார்கள். பௌத்தர்கள் அனைவரும் வருந்தி இவர் திருவடியிலே பணிந்து நீர் அணிந்து சைவராகிறார்கள். அவ்வாறு அங்கே அற்புதமாக வாது செய்து நம்முடைய அடிகள் பெருமானுடைய திருவருட்கருணையை நினைந்து சென்று தன் தவசாலையை மேவுகிறார். அதனைத் தொடர்ந்து பாண்டி நாட்டு புலவர் வடிவிலே எழுந்தருளிய பெருமான் அங்கே சென்று அவரிடம், தாங்கள் பல பதிகள், நான் பாண்டி நாட்டிலிருந்து வருகிறேன், நான் ஒரு புலவன், நீங்கள் பல பதிகளிலே இதுவரை பாடிய பதிகங்கள் தொகுக்கப்படாமல் இருக்கின்றது, அவற்றை பாடுங்கள் என கேட்டு மூவரும் தேவரும் காணாத அந்த பரம்பொருள் தன் கரம் வருந்த தானே அந்த திருவாசகத்தை ஓலையை எழுதி கொண்டு அந்த பாடல்கள் மட்டும் போதாது, மேலும் அவரிடமிருந்து ஞான அமுதத்தை இந்த உயிர்கள் பற்றி உய்ய வேண்டும் என கருதி பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று 658 திருவாசக பாடல்களோடு 400 திருக்கோவையார் பாடல்களையும் எழுதி கொண்டு திருவாதவூர் அடிகள் அவர்கள் சொன்ன அந்த நூலை முழுமையாக ஓலையில எழுதி கொண்டு மாணிக்கவாசகன் சொல்ல அழகிய திருச்சற்றம்பலமுடையார் எழுதியது என கைச்சாத்து இட்டு அதனை சென்று தன்னுடைய பஞ்சாக்கர படியாகிய திருவடிக்கு கீழே வைத்து பெருமான் தில்லையிலே மறைந்து போக மறுநாள் நடை திறந்த தில்லை வாழ்ந்தனர்கள் அங்கே எழுதியிருப்பதைக் கண்டு, அடடா, அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியதா, மணிவாசகர் சொல்ல எழுதியதா என்று ஓடிச் செல்கிறார்கள். அவர் திருவடியை பணிகிறார்கள். ஐயா, தாங்கள் கூறி பெருமான் எழுதியது என்ற ஓலைச்சுவடியை நாங்கள் சந்நிதியிலே கண்டோம் என்கிறார்கள். அதை கண்டவர் சிரசின் மீது வைத்து போற்றினார். பெருமானே, நீங்கள் கரம் வருந்த எழுதினீர்களா, இந்த சிறியனுடைய பொன்மொழியை நீங்கள் எழுந்தருளினீர்களா என்று போற்றிக்கொண்டே ஓடினார். ராஜா பெருமானே, புத்த பெருமானே, அம்பளவா என்று ஓடியவர் அந்த திருவடி எல்லையை அடைந்து அங்கே நின்று கண்ணீர் பெருக வழிபட்டு நின்றார். உடனே அவர்கள், பதவுரரே, இந்த நூலுக்கு பொருள் யாது என்று கேட்டார்கள். இந்த திருவாசகத்திற்கு வாச்சியம் இந்த தில்லை அம்பலவனே என்று கூறியபடி சென்று அந்த எடுத்த பொற்பாத நீழலை அணைந்து நம்முடைய அடிகள் பெருமான் நமக்கெல்லாம் அவருடைய அனுபவமாகிய அந்த அற்புதமான திருவாசகனும் தேனை நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த அற்புதமான திருவாசக தேனை நாமும் பருகி நம்முடைய மணிவாசக பெருமானுடைய குருவர்களையும் அவருக்கு குருவாக எழுந்தருளிய நடேச பெருமானுடைய திருவருளையும் பரிபூர்ணமாக பெற்று இந்த நல்ல நாளிலே உய்தி அடைய வேண்டும் என்று கூறி, எல்லாம் வல்ல திருவருட்கருணையை போற்றி இறைஞ்சி சிறியனையும் பொருளாக கொண்ட பெரியோர் திருவடிகளை எல்லாம் வணங்கி கொண்டு வாய்ப்பளித்த சாந்தா சண்முகம் அம்மையார் உள்ளிட்ட அப்பர் அருள்நிலை மன்றத்து பெருமக்களுக்கு அடியண்டிய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளம் ஓங்கிட மன்றுளாரடியார் ஒரு வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் வான்முகில் விழா